நாம் மையப்படுவதாக. இந்த ஆசிரியக்கப்பட்டதான தினத்திலே தஞ்சாவூர் திருச்சபையோடு கூட சேர்ந்து இந்த நாளிலே கடந்து வந்திருக்க பல மாவட்டங்களில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை சம்பாஷிக்கிறதிலும் கர்த்தருடைய வசனத்தோடு கூட இணைந்து செல்வதிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு முதலாக ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்து கர்த்தருடைய வசனத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரியத்தோடு குறிப்பிட்ட அருமையான தேவதாசர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை என் குடும்பத்தின் சார்பாகவும் மதுரை பகுதியிலே கூடல் நகர் என்ற இடத்துல கூடி வருகிற பெனியல் சகோதர சபையின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. இப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்தின் நேரத்திலே நான் ஒருவருக்கு ஒரு சந்திக்க கர்த்தர் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். அதையே நினைத்து நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். இது எனக்கு இன்றைக்கி நிறைவு செய்தி. ஆகிய நிறைவு செய்திக்குள்ளாக கண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாராக. வாசித்த அதே வசனத்தினுடைய 2ஆம் பகுதி, முதல் பகுதியை நாம் 2 செய்திகளை குறித்து சிந்தித்தோம். அடுத்த பகுதியை பாருங்கள். 12ஆம் வசனம் 22-12. வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். இந்த வார்த்தையை நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறோம். அவனவனுக்கு என்று சொல்லும்போது தேவன் அதில் என்ன விடை வைத்திருக்கிறார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரத்திலே வேதத்திலே பார்த்தால் 12வது வசனத்தை வாசிங்கள். ரோமர் 14:12. நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்பிப்பான். ஒவ்வொருத்தங்களும் தனிப்பட்ட ரீதியில் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற நிலையில் உள்ள சத்தியத்தை தான் அவனவனுக்கு நான் கொடுக்கும் பலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அவனவன் சொல்லும் பொழுது அவங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் என்ன செய்யும் தெரியும். வெளியில் தெரியாமல் சில நேரம் என்ன செய்வாங்கன்னா சில காரியங்களை செய்ய வெளியில் யாருக்குமே தெரியாது. அது நீங்கள் வாசிங்களேன். 1 தீமோத்தேயு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசு பட்டணத்துக்கு அந்த வாக்கியத்தை சொல்லும் பொழுது அது சிலவற்றை குறித்து சொல்லுகிறார். 24வது வசனம் 5வது அதிகாரம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். பார்த்தீங்களா? சிலருடைய கிரியைகள் எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சதுனால மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளோதான். மாட்டிக்கிட்டா இதாகிடுச்சு. மாட்டாமல் சேரும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். அது ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். பிரசங்கின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். பிரசங்கின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர்கள் செய்த வாசிங்க. பிரசங்கி 8ஆம் அதிகாரம். துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் என்ன கொண்டிருக்கு? துணிகரம் கொண்டிருக்கிறது. துணிகரமான காரியங்கள். அநேகருடைய துர்க்கரைகளுக்கு தக்க ஆண்டவர் பதில் கொடுக்காமல் தண்டனை கொடுக்காமல் இருக்கிறதுனாலே இன்னும் அநேகர் அந்தரங்கமாக காரியங்களை செய்து கொண்டு தேவ திட்டத்திலே இன்றைக்கும் அநேகரை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் பேசுகிறார். மறைவாக குத்தி விட்டு போயிடுவாங்க அவங்க மாட்டுக்கு. ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதை. அதான் ஆண்டவர் பேசுகிறாருங்க. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். அவங்கவுங்களுக்கு உண்டான பலன் அளிப்பதற்காக அவர் வரும்போது சொல்லுகிறார், அவனவன் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிற கணக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். அவர் இப்படி, இவர் இப்படி, அது இது. அவர் இப்போ நமக்கு ஒரு கணக்கு இருக்குது. நம்முடைய கணக்கு குறித்து தான் இப்போ தேவன் சொல்கிறார். சரி, இப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், நீங்களே விடை சொல்லுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம். இந்த கணிதம், இந்த வேதாகம கணிதத்திற்கு என்ன விடை என்று நாம் பார்ப்போம். மத்தேயு 25:29வது வசனம் வாசிங்க. சரி சரி, இதென்னடா கணக்கு? உண்மையாக விஷயம் என்ன? இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும். அவன் தான் வச்சுக்கிட்டு இருக்கானே, எதுக்கு அவனுக்கே கொடுக்குற? ஒரு இது இந்த கணிதத்தை பார்த்தீங்களா? வேதாங்க கணிதம் என்ன சொல்லுதுன்னு, இருக்கிறவனுக்கு கொடு, இல்லாதவனுக்கு கொடுக்காத. அப்படியே கொஞ்சம் வச்சுருந்தா கூட பறிச்சுக்காங்கிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்க போகிறான், இல்லாதவன் எவனோ உள்ளதே. என்ன கான்ட்ராவாக இருக்கு பாருங்க, முரண்பாடாக இருக்கு பாருங்க. என்னடா
மக்கள் வழக்கப்படி பார்த்து கம்யூனிஸ்ட் கொள்கை தானே சொல்லுது, இல்லை இருக்கிறவன்ட்ட பறித்து இல்லாதவனுக்கு கொடுக்குது. ஆனால் இது இருக்கிறவனுக்கு கூட இல்லாதவன்ட்ட உள்ளதை எடுத்துக்கோங்குது. என்னடா பைபிள் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் என்ன ரகசியம் அடங்கியிருக்குன்னு நீங்கள் நான் கவனிக்கணும். அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே இன்னைக்கு காலையில் 2ஆவது செய்தியில் சொன்னேன். பல்லவடியும் அந்த வெளிப்பட்டில் 2ஆவது இடத்துல பாருங்கள். அது நீங்கள் அதை சிந்திக்கும் போது உங்களுக்கு விடை வரும். என்ன விடைன்னு பார்க்கலாம். அப்போது 25:2-25 உங்களுக்கு உள்ளதை இதாங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ உள்ளது எடுத்துக்கொள்ளப்படும். இதை நான் முதலாவது விடையினுடைய கருவை சொல்கிறேன். நான் சொல்லாமல் போனேன்னா நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிற வாக்கியமே புரியாமல் போயிடும். அதனால இப்போ உள்ளதை சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம விலைக்கு சொல்லலாம். சரி, இப்போது நீங்கள் வங்கிக்கு போகிறீங்க, பேங்குக்கு போகிறீங்க. உங்கள் பாஸ்புக்கில் பணம் இருந்தால் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். உன் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் நீ எல்லாம் வித்ட்ரா பண்ணினா உனக்கு கிடைக்கும். பாஸ்புக்கிலே பணம் இல்லைன்னா பாஸ்புக் க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. நடக்குமா இல்லையா? என்னையா மினிமம் அக்கௌண்ட் கூட இல்லை, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நீ என்னையா இருக்கிறவனுக்கு அவன் ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நீ அக்கௌண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்க, எனக்கு இல்லாமல் இருக்கு, எனக்கு கொடுத்து கேட்க முடியுமா? தட் இஸ் அ பாயிண்ட். விசுவாச தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய கணக்கிலே எவ்வளவு ஆவிக்குரியவை சேர்த்து வைத்திருக்கிறார்களோ சேர்த்து வைத்ததற்கு தக்கதாக பிரதிபலன் சேரும். உன் கணக்கில் அங்கே இல்லைன்னா இருக்கிற அது பறித்து கொள்ளப்படும். ஒன்றும் இல்லை போ. பாருங்கள், இதனுடைய விளக்கத்தை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரத்தில் இப்போ அந்த வெகுமதி வாங்குகிற காலகட்டத்தை பற்றி மறைவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 11 வாசிங்க. 11, 12, 13. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த சொல்லப்பட்ட சத்தியத்தை தவிர புது சத்தியத்தை யாரும் கொண்டு வர முடியாது. அப்புறம் வாசிங்க. இதுதாங்க அவன் சம்பாத்தியம் பண்ணுறது பொண்ணு, வெள்ளி, அப்புறம் விளையாடப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளில் தான் தெரியும். உன் கணக்கில் எவ்வளோ கணக்கு இருக்குன்னு. மத்தேயு சுவிசேஷம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்கள் கணக்கில் எப்படி இந்த வரவை ஏற்றுறதுங்கிற ரகசியத்தை சொல்லி கொடுக்குறார். 5ஆவது அதிகாரத்தில் 6ஆவது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 6ஆவது அதிகாரத்தில் 19ஆவது வசனம் வாசிங்க. பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியின் துருவும் கெடுக்கும், இங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவார்கள். எப்படி சேர்க்கறது? பரலோகத்தில் சேர்க்க இப்போ பொக்கிஷம் எப்படி சேர்க்கறது சொல்கிறார். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். சரி, இப்போ ஒரு பொக்கிஷம் நம்பர் 1 சொல்கிறேன், கவனிங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறான்னு பாருங்கள். பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லும் பொழுது 4ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் படிங்க. நல்லா கவனிங்க. பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரேன்னு சொல்கிறார். ஒரு சகோதரன் எனப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஒரு ஆத்துமாவை சம்பாத்தியம் பண்ணினால், தேவனுக்கு பிரியமான ஒரு நபரை கர்த்தருக்குள் கொண்டு வந்தால், எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் யார் பொக்கிஷா? கிரீடம் யார்? இப்போ யார் கிரீடா? யார் ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றோமோ அந்த கொண்டு வருகிற நபர் கொண்டு வந்தவருக்கு கிரீடம். ஒரு விசுவாசியை நீ கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு தடவை ரட்சிப்புகள் நடத்தினேன்னா உனக்கு ஒரு கிரீடம் கிடைச்சாச்சு. இப்போ உன் கணக்கில் அங்கே என்ன எழுதப்படுது? ரைட்டு, இவர் ஒரு கிரீடம், ஒரு பேருக்கு இந்த கிழமை இந்த தேதியில் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்துட்டார். ஒரு ஆத்மா சொல்கிறார், பவுல் சொல்கிறார், எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. அப்படின்னா அந்த பொக்கிஷத்தை எப்படி சேர்க்குறதுன்னு பார்த்தீங்களா? அப்போ நான் நடக்க, ஐயா நான் யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, ஒருத்தர் ஒன்றும் நான் எனக்கு பேசவும் தெரியல, நான் என்ன பண்ணுறது, அப்போ எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதா அப்படின்னா, அதுக்கு தான் உன் பிள்ளைகளை கொடுத்துருக்க. நீ உன் பெத்த பிள்ளைகளை உற்படியாக நீ ஆண்டவர்கள் நடத்துனீங்கன்னா அது கிரீடம் தான்.
உன் பேர பிள்ளைகளை ஆண்டவருக்கு நடத்தினா அது ஒரு கிரீடம் தான். உன்னை சார்ந்து சொந்தக்காரங்களை நடத்தினா அது ஒரு கிரீடம் தான். அதனால் ஆண்டவர் எளிமையாக சொல்கிறாரு, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். அப்போ அங்கே வந்துருச்சா கிரீடம்? நீ ஒழுங்காக விசுவாசத்தை, நீ ஆளை சொல்ல வேண்டாம், பேச வேண்டாம், எதுவும் பண்ணாத. நீ விசுவாசத்தை மட்டும் ஒழுங்காக வையே, உன்னை பார்த்து அனைவர் தன்னால் வருவான். அப்போ உன் கணக்கில் என்ன செய்யும்? தன்னால் ஆவிக்கிற பணம் ஏறிக்கிட்டே இருக்கும். உள்ளவன் எவனோ என்றால் தேவனுடைய பார்வையில் கணக்கில் வைக்கப்பட்ட புத்தகத்திலே உன்னுடைய பெயரில் என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன அங்கே இருக்கிறதோ அந்த உள்ளவைகள் உனக்கு வெகுமதியாக கொடுக்கப்படும். சரி, என்ன பிரதர், பொண்ணு தங்கம் சொல்லுதே, அதை நாங்கள் எப்படி சம்பாத்தியம் பண்ணுறது நீங்கள் நினைக்கலாம் இல்லைங்களா? இப்போ நான் உங்களுக்கு எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்லலாம். உங்களுடைய பிள்ளை இது ஸ்கூலில் படிக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, டேய் 10ஆம் பரீட்சை வந்துருச்சு, இது அரசாங்க தேர்வு, முதலாவது ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டிங்கன்னா உனக்கு நான் என்ன செய்கிறேன்? பரிசு தர்றேன். ரைட், நீங்கள் சொல்கிறீங்க. அதே போல் அந்த இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை காட்டில் அதிகமான மதிப்பெண்களை வாங்கிட்டு அந்த மார்க் பட்டியலை வீட்டுக்கு கொண்டு வந்தால் ஒரு பெத்த தாய் அவனை எப்படி புகழ்ந்து சொல்வா? சொல்லுங்க பார்க்கலாம். அவளை எப்படி உயர்த்தி சொல்வா? எப்படி பேசுவா? எப்படி? ரொம்ப நன்றி சகோதரா, என் தங்கமே, என் பொண்ணே, என் வைரமே, வைடூரியமே, நான் சொன்னதை செஞ்சுட்டேடா மகனே, இங்கடா. அப்போ பொண்ணுங்கிறது எங்கே இருக்கு? சொன்ன விஷயங்களை எவன் செய்கிறானோ அவன் தான் தங்கம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ நீ சொன்னதை முடிச்சுட்டாருன்னா வச்சுக்கோ. அப்பா சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அணையத்தில் அதிகாரியாக வைப்பேன். என்ன சொல்லப்பட்டதோ சொன்ன விஷயத்தை செய்வதற்கு ஒரு மதிப்பு கொடுக்கப்படுது, ஒரு மதிப்பு கொடுக்கப்படுது. சில நேரங்களில் நம்ம சொல்கிறது வழக்கம் என்னென்னா, அவன் மடப்ப அவன் காக்காசுக்கு பெறமாட்டான். காக்காசு பெறமாட்டான்னு என்ன அர்த்தம்? கால் பைசாவுக்கு கூட மதிக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அப்போ அவன் செய்கைகள் நாணய மதிப்பு கொடுக்கும் பொழுது ஒரு கால் பைசாங்கிறதே செல்லாத காசு, செல்லா காசு. அந்த செல்லா காசு கூட அவன் செல்ல மாட்டான். அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஒன்று கிரியைகள் இருக்குது பாருங்கள். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருக்குள்ளே செய்கிற கிரியைகளை நிறைய செல்லா காசாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, செல்லாத விஷயங்களா. எவ்வளோ இப்போ நம்முடைய ஆவிக்குரிய கிரியைகளை முதல் தரமான கிரியை செய்யும் பொழுது கர்த்தர் செய்கைக்கு தக்கதான மதிப்பீடு கொடுக்குற நேரத்தில் தங்கத்தை கொடுக்கிறார், வெள்ளியை கொடுக்கிறார், இரும்பை கொடுக்கிறார், வைக்கோலை கொடுக்கிறார், மரத்தை கொடுக்கிறார், மண்ணை கொடுக்கிறார், புல்லை கொடுக்கிறார். நீ என்ன செயல் செய்கிறாயோ செயலுக்கு தக்க மரியாதை செய்யப்படுகிறது. எந்த செயலுமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் ஒரு மதிப்பிடுகிறார். இன்னைக்கு நான் தங்கத்துக்கு ஒத்த கிரியை செய்வதற்கு இன்னைக்கு தயாராக நிற்கிறவா? எந்த விதத்தில் செய்து கொண்டிருக்கிறேன்? இதெல்லாம் நீ செஞ்ச விஷயம் பாரு, யார் ஏற்றுக்கிற முடியாத விஷயம். உன்னால வெளியே தள்ளியிருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள். எந்த இதுக்கும் உபயோகமில்லாத வெளியே எது தள்ளுவோம்? குப்பைகளை போடும் இல்லையா? குப்பையில் தான் வெளியே நம்ம போடுறது. வீட்டை விட்டு வெளியில் எதை கூட்டி தள்ளுவாங்க சௌகரியமாக? நல்லா ஒரு 10,000 பணத்தை கிடந்த கூட்டி தள்ளிடுவாங்களே வெளியே, அதை கொண்டு உள்ள லாக்கரில் வச்சுக்கிடுவாங்க. அதை அந்த 10,000 ரூபா கெட்ட மேலே சுற்றி ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பேப்பரை கிழிச்சு போட்ட உடனே அதை தூக்கி லாக்கரில் வைப்பாங்களா? கூட்டி வெளியே தள்ளி இன்னும் சொல்லப்போன நெருப்பு வச்சு கொளுத்தி விடுவாங்க. இது பேப்பர் இருந்தாலே அசிங்கமாக கிடக்கப்பான்னு. அப்போ இது நம்ம கர்த்தர் நம்ம கொடுத்த செய்கைகளை செய்து முடிக்கிற நேரத்தில் அந்த செய்கைக்கு மதிப்பீடு கொடுக்கறதைத்தான் கர்த்தர் வெகுமதியாக கொடுக்கிறார். பெருசா 2 Corinthians 5:10 மறுபடியும் வாசிப்போம். 2 Corinthians 5:10 வசனம். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு பிரதிபலன்கள். ஏன்னா ஆண்டவராய் இயேசு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. ஏன்னா நமக்கு 3 செய்தி, அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி பார்க்குறேன். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அங்கே மேலே என்ன நடக்க போகுது? மத்தியாகாயத்துக்கு போயிட்டோம். மத்தியாகாயத்தில் என்ன நடக்க போகுது? ஃபஸ்ட்டு 7 வருஷம், அதில் 3.5 வருஷம் வெகுமதிகளை பெறுகிற காலகட்டம். முதல் 3.5 வருஷம் வெகுமதி கொடுப்பார். பேரை வாசிப்பார்.
இல்லை இருக்காரா, ரைட்டு வாப்பா அந்த வா, நீ இந்த இந்த ஒரு நாள் இந்த செயல் செஞ்ச அதுக்கு மதிப்பு உழவு, இந்த செயல் செஞ்ச அதுக்கு மதிப்பு உழவு, இந்த உனக்கு உண்டான பங்கு வாங்கிட்டு போய்கிட்டே இரு. வாங்குவாங்க வாப்பா கொஞ்சம் பேர் வாங்க 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 வாங்க, சந்தோஷம் பெருகிக்கிட்டே இருக்கும். வாங்குறவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் பெருங்க. ஒன்றுமில்லாமல் இருக்கான் பாருங்கள், அது கொஞ்சம் இருக்கா இல்லையா? ஏன்னா சிலர் ரட்சிக்க மட்டும் பட்டிருப்பான், ஆவிக்குறிக்கிறிய ஒன்றுமே இருக்காது, எதுவுமே இல்லைன்னா நாங்கள் பட்டியல் இங்கே என்ன இருக்கேன், வெறுமனை தான் இருக்கு இல்லையா? இப்போ 2-3 விஷயம் சொல்கிறேன். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. மல்கியா தீர்க்க புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் சரி ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். சரி கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று அதற்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? இப்போ ஒரு சமயம் வரப்போகுது இல்லையா? இந்த வசனத்தோடு சேர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம். அந்த வசனத்தை வாசிப்போம். 21வது அதிகாரம் வசனம் 11, 12, 13 வாசிங்களேன். 12வது வசனம் படிங்க, குறிப்பாக 12வது வசனம். 12 20வது அதிகாரம் 12வது வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, வேறு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது எழுதப்பட்டவர்களின்படியே தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க. இது வெள்ளை சிங்காசன தீர்ப்பு. அது இது மகிமை சிங்காசன தீர்ப்பு என்ன சொல்லுதாங்க நமக்கு? கிறிஸ்துவ நியாயாசன தீர்ப்பு. கிறிஸ்துவின் மகிமை சிங்காசன தீர்ப்பு இருக்குது, நியாயசன தீர்ப்பு இருக்குது, 4 நியாய தீர்ப்பு இருக்குது. அதில் கிறிஸ்துவனுடைய அந்த நியாயாசன தீர்ப்பு, நியாயாசனம் என்றால் மத்திய ஆகாயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு உண்டான வெகுமதிகளை பெறுகிற காலகட்டம். இதில் தண்டனை யாருக்குமே கிடையாது, தண்டனை இல்லை. ஆனால் அந்த வெகுமதி பகிர்ற போது வெகுமதி இல்லாமல் இருக்காம பாருங்க, இல்லாமல் இருக்கிறது பெரிய தண்டனை. எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுக்க என்ன கதை பாருங்கள். அதுதான் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு ஆண்டவர், அதை படித்து பாருங்கள். இப்போ சரி இதை வாசிங்க, இது வாசித்து கொள்வோம். இப்போ புஸ்தகத்தை திறக்கிறார்ல, மல்கியா 3:16 படித்தோம்ல, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர். இப்போ நம்ம 2 பேர் சேர்றோம், இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோம், என்ன யோசித்து பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு சாதாரண 2 திருடர்கள் சேர்ந்தான்னு வச்சுங்களேன், அவன் எங்கே போய் திருடலாம்னு கணக்கு போடுவான். அந்த வீடு கொஞ்சம் செழிப்பாக இருக்குது, வர வெளில பார்த்தியா, கவனிச்சு பார்த்தியா, திருடன் சேர்ந்து சேருவான், இது பேசுவான். 2 நல்லா படிக்கிற மாணவர்கள் சேர்ந்தால் அந்த கேள்வி கஷ்டமாக இருக்குது, இந்த கேள்வி நல்லாயிருக்கு, இது வரும் அது வரும், அதான் பேசிக்கிட்டே இருப்பான் இல்லை. 2 சினிமா பார்க்கக்கூடிய பிரியர்கள் சேர்ந்தால் அந்த படம் நல்லாயிருக்கு, இந்த படம் நல்லாயிருக்கு, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பான். இப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க 2 பேர் சேர்ந்து என்னதை தான் பேசணும், ஆனால் அதை பற்றி பேசுகிறோமா? அந்த பிரதர் என்ன செய்யுது, சிஸ்டர் இப்படியே அது இப்படி இது நடக்குதா இல்லையா? இப்போ நீங்கள் நல்ல விஷயங்களை கரெக்டாக பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு ஆண்டவர் கொடுக்கார். என்ன மதிப்புன்னு பாருங்கள். நீதிமொழியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனம் படிங்க. நீதிமொழி 25:11. ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட தங்கப்பழம். சும்மா இல்லை, ஏற்ற வேலையில் நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிட்டேன்னு வச்சுக்க, ஆண்டவர் உனக்கு என்ன பதவி கொடுக்குறாருன்னா, தங்கத்தினாலான ஒரு பெரிய பழத்தை உனக்கு என்ன செய்கிறார், உன்னுடைய கணக்கில் எழுதி வைக்கிறார். அது தட்டு என்ன தட்டு? வெள்ளித்தட்டு. வெள்ளித்தட்டு. அதாவது அந்த காலங்களில் புலவர்கள் என்ன செய்வாங்களாம், வெகுமதி வாங்க போவாங்களாம். வெகுமதி வாங்க போகும்போது அந்த வெகுமதி வாங்குகிற நேரத்தில் என்ன செய்வாங்களாம் பாருங்கள், அவன் வாங்க போகிறான். அப்போது அந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த பணங்களை அந்த தங்க தட்டில் வச்சு அவங்களுக்கு வெகுமதி கொடுப்பாங்க. தங்க தட்டில் வச்சு, அந்த பேட்டர்னில் தான் இதையும் சொல்லப்படுது. அப்போ தங்க தட்டில் வச்சு சொல்லும்போது அவன் சொல்லுவானா, நான் எத்தனையாக இருந்தாலும் நான் ஒரு புலவர், நான் நல்லா கவிதைகள் இதெல்லாம் படிக்கிறேன், அதனால் இப்போ நீங்கள் நான் கீழே வாங்கிட்டேன்னா நான் கொஞ்சம் கொடுக்குறவன் கை மேலே இருக்குது, வாங்குகிற கை கீழே இருக்குது. அப்போ நான் கீழே தள்ளப்பட்ட மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு நீங்கள் கைனால் கொடுக்க முடியாது, நீங்கள் தட்டில் வச்சு கொடுங்க, நானே என்ன செஞ்சுக்கிறேன், எடுத்துக்கிறேன். அப்போ எடுத்துக்கிட்டேன்னா கை எங்கே இருக்குது? மேலே இருக்குது. இப்போ நீயும் வைக்க வேண்டாம், தட்டை வச்சுட்டு நானே தூக்கி எடுத்துக்கிறேன்.
இப்போ பணத்தட்டில் என்ன ஆகிப்போச்சு, பணம் வந்துருச்சா, ரைட்டு. இப்போ அவன் அடுத்து கேட்பான கேள்வி, பணத்தை எடுத்துக்கிட்டேன், பணத்தட்டு யாருக்குன்னு கேட்பாங்க. பணத்தட்டுனா தட்டுப்பாடுன்னு அர்த்தம். ஒரு ராஜ்யபாரத்தில் பணத்தட்டுப்பாடு எந்த ராஜா விரும்புவானா? ஆமாம், எனக்கு தட்டுப்பாடே வேணாம்ப்பா. அந்த பணத்தட்டுங்கிறதுல இப்போ தட்டிருச்சுன்னா என்ன அர்த்தம்? ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சாப்பாடு தட்டிடும், சில நேரத்தில் பந்தி போடும்போது சாப்பாடு தட்டிடும், குழம்பு தட்டிடும், ரசம் தட்டிடும். ஆனால் இங்கே எதுவுமே தட்டலை, எல்லாம் சம்பூர்ணமாக நிற்கிருச்சு. அப்போ அந்த தட்டுச்சுன்னா பற்றாக்குறை. அப்போ பணப்பற்றாக்குறை எங்கள் நாட்டுக்கு வேணாம்ப்பா, அது உனக்கே அப்படின்னா அதையும் தூக்கி சேர்த்து வைக்கிடுவான். பணத்தட்டையும் சேர்த்துக்கிட்டு வந்துடுது பாருங்க. அது நல்லா அந்த பேட்டரில் சொல்லுது, நீ ஏற்ற வேலையில் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட தங்க பணத்துக்கு சமாளம், நீ வெள்ளியும் சேர்த்து வச்சுக்கலாம், தங்க பழத்தையும் வச்சுக்கலாம், வெள்ளித்தட்டையும் வச்சுக்கலாம். ஆண்டவர் உனக்கு அப்படி கொடுக்குறாரு. இப்போ நம்ம கணக்கில் என்னென்ன சேருது பார்த்தீங்களா? அந்த வார்த்தை ஏற்ற வேலையில் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க, அது ரொம்ப விசேஷமான வார்த்தை. இன்றைக்கி ஏற்ற வேலையில் வார்த்தை சொல்கிறோமா? இப்போ ஏற்கனவே பாவாதம் அணைஞ்சிக்கிட்டு இருக்கு. மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர் தான் ஆண்டவர், அந்த ஆண்டவர். ஆனால் நம்மால் அந்த மங்கி எரிச்சா இதென்ன முடுக்கணை, இது கபக்குன்னு ஒரு விரட்டில் வச்சு ஒரு அமுக்கு அவ்வளோ காலியாக போகும். வேறு நேரத்தில் அதே ஏற்கனவே மங்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மங்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி விளக்கு பிரகாசமாக்குறதுக்கு பதிலாக இது என்னடா வெளிச்சமே இல்லாமல் இருக்குது, முடுக்குன்னு அதோட ஆஃப் பண்ணி போடு, ஈஸியாக ஹூன்னு ஒரு ஊதி முடிஞ்சு போச்சு கதை. நெறிந்த நாணலே முறியாதவர் ஆண்டவர், அது ஆண்டவர் செய்கிறாரு. இப்போ ஏற்கனவே நாணல் நெறிஞ்சு போய் கிடக்கு, அதை என்ன செய்வானா, ரேசா மேலே உரிச்சு விட்டு போயிடுவான். இதாண்ட இதாக இருக்குது, வேறு வேலை வச்சா போச்சுன்னு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மங்கேறிய திரிய அணையாதவர், நெறிந்த நாளை முடியாதவர். விசுவாச வாழ்க்கையில் கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை உங்கள் பகுதியில் கொண்டு வராங்கன்னா மேலே என்கிட்ட ஊற்றி விட்டு பிரச்சனையை பெருசாக்கிறப்படாது. அது பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் அது சரியாக்கி வாழ வைக்கிறதுக்கு வழி பார்க்கணும், அதான் செய்யணும். ஒரு விசுவாசத்தில் இருந்து பங்கமாகி போகிறாருன்னா அவன் ஏற்கனவே ஒரு மாதிரி போனால் மீண்டும் வந்துட்டு ஒரு சொல்லி வெட்டிடப்படாது. அதை எப்படியாவது ஒரு வர வைக்கிறதுக்கு பார்க்கணும், எரிய வைக்கிறதுக்கு பார்க்கணும், நெறிஞ்சதை மீண்டும் வந்து உருவாக்குறதுக்கு பார்க்கணும். உருவாக்குறது பார்க்கக்கூடியதுக்கும் ஒரு மாதிரி மதிப்பு கொடுக்காரு ஆண்டவர், சும்மா இல்லை. இப்போ தேவன் வந்து பாருங்கள், இதை நீங்கள் வாசிங்க வாக்கியத்தை, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம். இப்போ பேதுரு பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்கள், வசனம் 5-6 வாசிங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அதுக்கு பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. நிறுத்துங்க, நல்லா கவனிச்சிங்களா? 2ஆவது இடத்துல என்ன நடந்துச்சு? 2ஆவது இடத்துல என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமில்ல? எல்லாத்தையும் விற்று யாருடைய பாதத்தில் வச்சாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுட்டாங்க. அப்போஸ்தலர்லேயே முக்கியமானவர் பேதுரு. இப்போ எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. பொய் சொன்னாரா? யோசிச்சு பார்த்தீங்களா? வெள்ளியும் பொண்ணுங்க அந்த காலத்தில் நாணயங்கள். அன்றைக்கி தங்க நாணயம் இருந்துச்சு, வெள்ளி நாணயம் இருந்துச்சு. அந்த நாணயம் நாங்கள் போக்குவரத்தில் வைக்கலை, உண்மைதான் அவர் சொன்னது. அவர் எடுக்கலை, கொடுத்தது அது ஆண்டவருக்காக கொடுத்துருக்குற, கர்த்தருக்காக கொடுத்துருக்க, அது கர்த்தருக்கு போய் சேரும். ஏன் பாக்கெட்டில் எப்படி வரப்போகுது? அழகாக உண்மையை தான் பேசுகிறாரு. இந்த செயலுக்கு ஆண்டவர் ஒரு கணக்கு வச்சுருக்காரு, பொய் சொல்லலை அவர். அப்பா எதுவுமே இல்லை, ஆனால் ஒன்று எனக்கு கொடுக்க முடியும். என்ன இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க வாசிங்க. உனக்கு தருகிறேன். சரி, இப்போ நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். ஒரு மருத்துவமனையில் போய் கால் நொண்டியான ஒருத்தர் போகிறார். அவர் நல்லா நடக்கிறதா இருந்தால் அவர் எவ்வளோ பணம் செலவழிச்சிருக்கணும்? எவ்வளோ பணம் வாங்கியிருப்பாங்க ஆஸ்பத்திரியில்? எவ்வளோ யோசனை பார்த்தீங்களா? கால் வழுங்கான வந்த பார்த்தா குறைஞ்சது இந்த கால் வர்றதுக்காக இருக்கிற வீட்டையும் விற்றுருப்பார். இருக்கிற வீட்டையும் விற்று கட்டினா தான் அவருக்கு அந்த மருத்துவமனையில் கிளியர் ஆகும் இல்லையா, சுகமாக முடியும். இவன் தாயின் வீட்டிலேருந்தே பிறந்திருக்கான், ஊனமாக பிறந்திருக்கான். இவன் எழுப்பி நடக்கிறான்னா நியாயப்படி பார்த்தா இவர் செயலுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும் பார்த்தீங்களா? எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும் யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல ஜெபம் பண்ண கூட்டு போகிறார், நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் வாக்கி செஞ்சுட்டார், அதுக்கு எவ்வளோ மரியாதை மதிப்பு இருக்குது? மதிப்பை போட்டு பாருங்கள். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் மதிப்பிடக்கூடியது. மதிப்பு மிக்க செயல்பாடுகளை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய கணக்கில் வரவு வைக்கிறார். அதான் சொல்கிறாரு, உள்ளவன் எவனோ உன் கணக்கில் அங்கே இருக்குது, நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒரு நாள் உனக்கு வெகுமதியாக கிடைக்க போகிறது. அந்த வெகுமதியாக கிடைக்கக்கூடிய விஷயத்துக்காகத்தான் இங்கே கர்த்தர் போராட சொல்கிறார். இது யாரை வச்சு வாங்கணும்னா
ஆவியானவர் வச்சு தான் கிரியை நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத கிரியை செல்லுபடி ஆகாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இல்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு கிரியை செய்வீர்களானால் அது கணக்கில் கொள்ளப்படாது. கணக்கில் கொள்ளப்படாத வேலைகளை கர்த்தர் இங்கே கொடுப்பதில்லை. அதுக்கு இப்போ ஆவியானவர் இல்லாமல் வேலை செய்கிறது யார்? ரட்சிக்கப்படாதவங்க இல்லையா? ரட்சிக்கப்படாதவங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கிறார். ரட்சிக்கப்படாத ஒரு நற்கிரியை செஞ்சான்னா அதுக்கு பேர் தேவ நீதியில் கணக்கு வராது. அதுக்கு பேர் சன்மார்க்கம். சன்மார்க்க நெறி. சன்மார்க்கம்னா என்ன? தன்படியே ஒழுக்கமாக வாழ்கிறவங்க. தன்படியே ஒழுக்கமாக வாழ்கிறவங்க. இப்போ ஒரு நல்ல வாஜானு பாகமான ஒரு மனிதன் ஒரு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு ஒரு நடு ஆற்றுல வெட்டிக்கிட்டே போகிறான். அம்மாட்டுக்கு வெட்டுறான், ஓங்கி வெட்டுறான், வேலை உண்மையாக செய்கிறான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப தூரம் வெட்டிட்டு போயிட்டான். 6 மணி ஆனவன சம்பளம் யார்கிட்ட போய் வாங்குறது? சம்பளம் யார்கிட்ட போய் வாங்குறது? எப்பா நான் நல்ல வேலை செஞ்சேன், நான் ஓய்வுலாம் வேலை செஞ்சேன், அதெல்லாம் சரிதான். ரொம்ப தூரம் வெட்டிருக்க பாருங்க, அது கரெக்ட் தான். இப்போ சம்பளம் 6 கொடுக்குமா? இதான் சொல்ல. அதுதான் ஒரு எஜமானனை கூலி பொருத்தி கொண்டு அந்த எஜமானிடத்தில் நீ சரியாக பேசி பேச்சுக்கால் படி வேலை முடித்தால் உனக்கு பேசப்பட்ட கூலி கைவசம் கிடைக்கும். மத்திய 20,000 1-2 வாசிப்போம். மத்திய 20 அதிகாரம் வசனம் 1-2. பரலோகராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி. வந்துருச்சா பாயிண்ட்? கூலி பேசி எஜமான்கிட்ட வேலை செய்தால் உனக்கு நிச்சயமாக வெகுமதி உண்டு. இப்போ நீங்கள் நானும் நீதியாக வாழ்கிறோமே, ஏதோ வாழ்கிறேன்னு நினைக்காதீங்க. அங்கே ஒரு கணக்கு மெஷர் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அங்கே மரியாதை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நேர்த்தியாக நிறைவேற்றியிருக்கிறாயா? அதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு வேதாந்தத்தை திருப்புவோம். என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இப்போ கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, எப்படி இருக்குது? வசனம் 35 வாசிங்க. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் எரிகிறதாகவும் தட்டும்போது பார்த்தீங்களா எப்படி சொல்றாருன்னு? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும், எப்படி சம்பாத்தியம் பண்ண சொல்றாரு. கரெக்டாக அறைகள் கட்டப்பட்டதாகவும் விளக்கு எரிகிறதாகவும் இருக்கணும். அறைகள் கட்டப்பட்டிருக்கணும், விளக்கு எரியணும். இந்த அறை கட்டப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்குது வேதத்தில். என்ன பொருள்னு பாருங்கள். லூக்கா சுவிசேஷத்தில் 17வது அதிகாரம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஊழியக்காரன் மந்தை வைத்து வரும்போது போது நீத்தி வாசிக்கலாம். கொஞ்சம் வாசிப்போம். இப்போ ஏற்கனவே மத்திய 20 உங்களுக்கு சொன்னேன். ஒரு எஜமானிடத்தில் கூலி பொருத்தி நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி வேலை செய்கிற ஊழியக்காரங்க, அவங்களும் ஊழியக்காரங்க தான். ஆனால் இங்கே சொல்லப்படுவார்கள் இதுவும் ஊழியக்காரன் தான். அதுக்கு என்ன வேறுபாடு தெரியுமா? அது பார்த்தீங்கன்னா தின வேலையாள். அந்த கரெக்டாக 12 மணி நேரத்தோட வேலை முடிஞ்சிடும். அந்த எஜமான் 12 மணி நேரம் மட்டுமே வேலை வாங்க முடியும். அதுக்கப்புறம் வேலையை செய்யணும் அவசியம் இல்லை. அம்மாட்டுக்கு கை கழுவிட்டு கிளம்பிடுவான். ஆனால் வாழ்நாள் முழுசு வேலை செய்கிற அடிமை என்ற நிலையில் ஒருத்தர் இருக்கிறான். அடிமை, ஸ்லேவ். இவன் யார்? ஒர்க்கர். அவன் ஸ்லேவ். இந்த அடிமை என்பவன் என்ன செய்யணும்னா இப்போது நம்ம வீடுகளில் ஒரு கூலி வேலை செய்ய போகிறார் ஒருத்தர். அதிகாலையில் சாப்பாடெல்லாம் கட்டி வீட்டம்மா தூக்காலெலாம் எடுத்து வச்சு கூடையில் வச்சு வண்டியில் கோர்த்து விட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. அங்கேருந்து வரும்போது ஒரு 6 மணிக்கு நல்ல வேலை செஞ்ச களைப்பில் அங்கேருந்து வேகமாக வரார். வந்த உடனே என்ன செய்வாங்க? ஓடி போய் பிள்ளைகளை அனுப்பி அப்பா வந்துட்டா ஓடு அந்த கூடையை வாங்கு, அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு வா சொல்லுவாங்க. வந்தோடனே என்ன செய்ய? வெந்நி வச்சுட்டு குளிங்க, அப்புறம் அது சாப்பாடு வச்சு சாப்பிடுங்க, சுடுதண்ணி வச்சாச்சு நல்லா குடிச்சுங்க, நல்லா விரிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்துருக்கு. இது யாருக்கு? இந்த அடிமையாக இல்லாத ஒருவர் தினக்கூலி செய்யும் பொழுது கொடுக்க வேண்டிய மரியாதை. ஆனால் அடிமையாக ஒருவன் இருப்பானால் அதான் சொல்கிறார் பாருங்க,
காலையிலே ஒரு எஜமான் தன் ஊழியக்காரனை வேலைக்கு அனுப்பிவிட்டு சாயந்தரம் வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வர்றான். வந்த உடனே மகராசா போ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து நான் சொல்லுவேன். அவன் சொல்கிறான் பாருங்க, ஒரு பாயிண்ட் வாசிங்க, லூக்கால 17 படிங்க. நீ ஒருவருடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்பொழுது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ, நீ எனக்கு சாப்பாடு, நீ அங்க வேலை செஞ்சதை விட்டுரு, இப்ப எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுமா. இவன் வீட்டில் பேசாம படுத்து உருண்டு கிடக்கான். யாரு? எஜமான். சும்மா தான் உட்காந்துருக்கான், ஒன்றும் செய்ய மாட்டான். இப்போ சில நேரங்களில் அந்த சோம்பேறித்தனம் இருக்குவாருங்க. இவர் எனக்குள்ளே சேரில் உட்காந்துருப்பார். அந்த டேபிளுக்கு கையை விட்டு கொஞ்சம் நகண்டிருக்கும். 3வது மாடியில் பிள்ளை இருக்கான். டே இங்கே வா, அது இங்கே வான்னு சொன்னோன்னு அவர் என்னமோ கூப்பிட்ற நினச்சி வருவான். அந்த செம்பு எடுப்பார். எப்போ இங்கே இருக்க செம்பு ஒன்று எடுக்கிறது தெரியல, 3ஆம் மாடிலேருந்து கீழே இறங்கி வந்து செம்பு எடுத்து கொடுத்துட்டு போகணுமா. பாருங்கள் என்ன நடக்குன்னு விஷயம். இப்போ இதுதான் எஜமானுடைய எஜமானத்துவம். வேலைக்காரர்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவன் அமர்ந்து கொண்டு அதை செய்ய அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதிகாரம், அதே எஜமானத்துவம். இந்த எஜமான் சொல்கிறான், காலையில் சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டேன் சரிதான், ஆனால் இப்போ நீ மெச்சிக்கிறத எனக்கு நீ என்ன செய்ய, சாப்பாடு ரெடி பண்ணி வாசிங்க. அப்புறம் இதைத்தாங்க அரை கட்டி கொண்டுங்கிறேன். அரை கட்டி கொண்டு, எப்போ அரை கட்டுற நேரம்? எந்த நேரம்? வேலையெல்லாம் செய்து களைப்பாக வந்து பசியில் இருந்தாலும் அவன் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறான் பாருங்க. அடுத்த பெரிய வாசிங்க. நான் போஜன பானம். அது பெரிய விஷயங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிட்றோம்? எத்தனை வேலை? இந்த 3 வேலை தான் சாப்பிட்ணும் யாராவது எழுதி வச்சுருக்காங்களா? இல்லை பார்த்தீங்களா? 3 டைம்ஸ். இப்போ அதான் யூதர்களுக்கு ஒரு டைம், அதான் பார்க்கணும். இப்போ காலை சாப்பாட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா, அது அர்த்தத்தோடு பார்த்தா அதுக்கு பொருள் வேறு. நீ ராத்திரி ஒரு 12 மணி நேரம் ராத்திரி முழுசும் பட்னியாக கிடக்கிற, அந்த பாஸ்ட்டை கொஞ்சம் பிரேக் பண்ணிக்க, அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கிறது தான் பொருள். அதனால தான் அந்த பிரேக் பாஸ்ட்னு ஆங்கிலத்தில் வச்சாங்க. ஆச்சா, ரைட்டு. இப்போ மத்தியான சாப்பாட்டுக்கு லஞ்சுன்னு பேர், ராத்திரி சாப்பாடுக்கு டின்னர். வெரி குட், டின்னர். ஆனால் யூதர்களுக்கு சப்பர்னு ஒரு சாப்பாடு. சப்பர், டின்னர் முடிஞ்சிடும், சப்பர் ஒன்று இருக்குது. அந்த சப்பர் என்னென்னா, இந்த டின்னரில் சாப்பிட்ட மிச்சம் சொச்சம் இருக்குது பாருங்க, அது கொஞ்ச நேரம் கழிச்சு அதையும் காலி பண்ணுவான். அதை காலி பண்ணிட்டா ஏற்கனவே டின்னர் அடிச்சிருக்கான் ஃபுல்லாக, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சப்பர் அடிச்சிருக்கான், பசிக்குன்னு பாருங்கள், ஆல்கஹால் குடிப்பான். அதான் சொல்கிறார், நான் போஜன பானம் பண்ணுமளவும். பானம்னா சப்பர் வரைக்கும் நீ உட்காடுறாங்கிறாங்க பாருங்க. அடிமைக்கு எவ்வளோ வேலை பாருங்கள், அடிமைக்கு எவ்வளோ வேலை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போச்சு, மத்தியானம் லஞ்சு போச்சு, நைட் டின்னர் போச்சு, இப்போ சப்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி அவன் மிச்சம் சொச்சம் வச்சா நமக்கு சாப்பாடு கிடைக்கும். இல்லை அப்படின்னா பழையடிமேட்டு நம்ம ரெடிமேட் தான் சாப்பிடணும். ஒரு வேலைக்காரனுக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, அதையும் செஞ்சு விட்டு இப்போ லூக்கா படிங்க 17 எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று எனக்கு சொல்லுவான் அல்லவா. அதுக்கப்புறம் நீ போய் சாப்பிடலாங்கிறான். சரி ரைட், அடுத்து கீழே வச்சு படிங்க. தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வான். இதாங்க பாயிண்ட், உபச்சாரம் செய்வானா. ஆக இவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு இருந்தா உனக்கு நீங்க சம்பளம் 10 மடங்கு வச்சுக்க கொடுப்பானே, இல்லை உனக்கு புது ட்ரெஸ் தான் தருவானே, இல்லை ஏதாவது மெச்சிக்கிட்டு பஞ்சனையில் படுத்து வரங்கும்பானே, இல்லை படுக்க வச்சா வந்து விசில் வீசுவானா, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய மாட்டான். மெச்சிக்கொள்வானா, வாசிங்க கீழே. செய்ய மாட்டானே. அப்படியே இப்ப நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு ஆண்டவர்? நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு? அப்படியே நீங்களும். நம்ம ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஆண்டவர் பார்வையில் சொல்றாரு, நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட வாசிங்க யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்ல கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்க, இன்னைக்கு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்க, யாரும் வரலன்னா
ஒரு ஆள் வரலன்னா இவங்க விரட்டு ஏதோ ஒரு ஸ்டடிக்கோ இதுக்கோ ஒருக்கோ வரலன்னு வச்சுக்கோங்களேன். அவரை விரட்டு ஏன் வரல, எதுக்கு வரல. இவங்க கேள்வி கேட்கறத பார்த்தா ஒரு அம்மா இப்படி தான் என்ன செஞ்சிருச்சு, ஒரு ஐயா ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தார். நீங்கள் அதுக்கு வரல அப்படி இப்படின்னு கேட்டார். ஏன் ஆஸ்பத்திரி போயிட்டேன் அப்படின்னுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டார், ஐயா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன்னு சொல்லுது. ஆஸ்பத்திரி கேட்டில் இது முக்கியம் இல்லை, அது விசாரிக்கிறது சரிதான். அப்போ அந்த அம்மா கடைசியாக கேட்டுச்சு, ஐயா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன், இப்போ இவ்வளோ அக்கறையாக விசாரிக்கிறீங்களே அந்த ஆஸ்பத்திரி பில்லு கட்டுறீங்களான்னு கேட்டுச்சு. ஆனால் பில்லு கட்ட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். அது என்னன்னா, அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செய்து முடித்த பின்பு, கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்து முடித்த பின்பு அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்ல கடவோம். அப்போ எவ்வளவு தாழ்மையாக இருக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ தாழ்மை கொண்டு வர்றாரு. நீ அடிமையிலும் அடிமையாக இருக்கிறாய், ஆண்டவர் நம்முடைய எஜமானுக்கும் எஜமானாக இருக்கிறார். ஆண்டவர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் எஜமானே என்ற அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது எஜமானானார்? அப்போஸ்தலர் 2:36 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:36. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் இல்லையா? இப்போ சாராய் தன்னுடைய கணவர் எப்படி கூப்பிட்டாரு? ஆண்டவனேன்னா எஜமானேன்னு அர்த்தம் இல்லைங்களா? அதுதான் உண்மையான பொருள். இப்போ இன்றைக்கி நம்ம கணவர் எப்படி கூப்பிட்றோம்? சௌரிமார்கள் பதில் சொல்லணும். ஆண்டவனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதா? இல்லை, அது வேறு, அந்த விஷயம் வேறு. அது வாட்டு கிடக்கும்பாங்க, அது வேறு விஷயம். அது வாட்டு கிடக்குன்னு அகிரையில் நாய் மாடு அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அப்படி தான் பேசுகிறாங்க இன்றைக்கி எல்லோரும். பெரும்பாலும் அந்த வார்த்தைகள்லாம் அகிரைலாம் வருது. அது வந்துச்சு, நீங்கள் தான் போய் எட்டி பாருங்கள். அது வந்துச்சு போயிருக்கு, அது என்ன ஒன்றும் புரியல பாருங்கள். அது வந்து இந்த ஆடு மாடு நாய்களை தான், நாய் தங்கிட்டு போகுது, இந்த கல் தங்கிட்டு போகுது பண்ணி இந்த மாதிரி தான் இன்றைக்கி மனிதர்களுக்கு அடையாளமாக வருது. அது அப்போ அதை கொடுக்கக்கூடிய மரியாதையில் இப்போ இங்கே ஆண்டவர் அதை சொல்கிறார். சாராய் தன்னுடைய கணவரை அவர் எஜமான் என்று சொல்வதற்கு தான் ஆண்டவனே என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். இப்போ அந்த ஒரு சாராய் தன்னுடைய கணவனே ஆண்டவனே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குரிய கணம்தான் அப்போஸ்தலர் 2:36. கிறிஸ்து ஆண்டவராக்கினார். நமக்கு ஆண்டவர் அவர், நம்முடைய எஜமான் அவர். எஜமான் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? நாம் லூக்கா 17 படித்தோம்ல, எவ்வளோ நேரம் வரைக்கும் எஜமானுக்கு கீழ்ப்படிஞ்சா? கடைசி வினாடி துளி வரைக்கும். எனக்கு நான் போஜனம் பானம் பண்ணு வளவும், உன் அறையை கட்டி கொண்டு எனக்கு நீ என்ன செய்ய, வேலை செய். அப்படி இன்றைக்கி நம்ம இருக்கிறோமா? நம்முடைய எஜமானாகிய நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மை உத்தமாக நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அதற்கும் அங்கே ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். இவர் இப்படி வேலை செஞ்சால் அவருக்கு என்ன கணக்கு அவர் சொல்கிறார். அதில் சில நேரத்தில் கூலி வாங்குறதுல பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. கூலி விஷயத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நீ விசுவாசமாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல விசுவாசமாக இருக்காருன்னா அதுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கலாம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல விசுவாசமாக இருக்கார், மனச்சாட்சியோடு விசுவாசமாக இருக்கார், எவ்வளோ மதிப்பு கொடுக்கலாம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:19 1:19 வாசிங்க. சிலர் தள்ளிவிட்டு, இப்போ விசுவாசத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காரு? எவ்வளவு? ஒரு கப்பல் என்ன விலைங்க சொல்லுங்க வாங்கலாம். ஒரு கப்பல் என்ன ரேட்டு? இப்போ ஐயா பஸ்ஸெல்லாம் வச்சுருக்காரு, பஸ்ஸு ரேட்டு அவருக்கு தான் எங்களுக்கு தெரியாது. ஒரு பஸ்ஸுக்கு எவ்வளோ ரேட்னா கப்பலுக்கு எவ்வளோ ரேட்டு நீங்கள் பாருங்கள். நம்ம விசுவாசமான இருந்தாலே உன் பேரில் 10 கப்பல் ஓடுது. கணக்கு போட்டுக்க. மத்திய கடலில் 10 கப்பல் விடுறதா இருந்தால் 10 சந்தர்ப்பத்தில் உன் விசுவாசத்தை பலப்படுத்து. தன்னால் கணக்கு அங்கே மேலே ஏறிட்டே இருக்கு. ரேஜிலா மனச்சாட்சி ஓட்ட விழுந்துச்சு, நடுக்கடலில் கப்பல் மூழ்கிடும். அது சொல்கிறாரா இல்லையா? இந்த மனச்சாட்சி சில தள்ளி விட்டு விசுவாசமாய் கப்பலை ஓட்ட போட்டாங்க. அப்படித்தானே அர்த்தம்? விசுவாசம் கப்பலை சேதப்படுத்துறான்னு என்ன அர்த்தம்? அடித்து உடச்சிட்டான்னு தானே அர்த்தம். இப்போ அடுத்த ஆள் விசுவாசத்தை உடைச்சேன்னா அந்த கதை தான் உனக்கு. கப்பலை உடைச்ச குற்றத்துக்கு இப்போ பஸ்ஸை அடித்து உடைச்சா என்ன போடுறான்? ஃபைனு. இல்லை, ஒரு பஸ்ஸை கல்லறிஞ்சு கண்ணாடி உடச்சி விட்டா ஃபைன் போடுறாங்களா இல்லையா?
வந்து கண்ணாடிக்கு இவ்வளவு, சீட்டுக்கு இவ்வளவு, இதை மாதிரி இன்றைக்கி விசுவாசத்தை யாராலும் விசுவாசத்தை உடைக்கக்கூடிய செயல் செஞ்சால் ஒரு கப்பலை சேதப்படுத்தினா என்ன பெனால்ட்டி இருக்குமா, அந்த பெனால்ட்டி உன் தலைமையில் இருக்குது. விசுவாசம் ஒருபோது யாருக்கும் சேதப்படுத்தக்கூடாது. விசுவாசமாக இருக்கக்கூடிய அதான் பவுல் சொல்கிறார், என் சகோதரனுக்கு ஏதேனும் ஒன்று இடரலாக இருந்தால் நான் இப்போ என்ன செஞ்சிடறேன், விட்டுறேன். மாംസം சாப்பிட்ற கூட நான் விட்டுறேன். இடரல் அடையத்தக்கதான செயல்பாடுகள் செய்யும் பொழுது நம்முடைய தலைமையிலே அங்கே ஒரு கணக்கு இருக்கிறது. அது பெனால்ட்டியாக இருக்கிறது. நிறைய அப்படி பார்த்தா இன்றைக்கி நம்ம நிறைய பெனால்ட்டி கேட்டணும். நிறைய நேரங்கள் வருதா இல்லையா பெனால்ட்டி? ஆண்டவர் பாருங்கள் எப்படி கணக்கு வச்சுருக்காரு பாருங்கள். நம்ம வரவில் நம்ம அறியாமல் கணக்கு ஏறிக்கிட்டே இருக்காங்க. சும்மா இல்லை, ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் இருக்குது எல்லாம். இப்போ பாருங்கள், நீங்கள் சாதாரணமாக இப்போது ஒரு ஹோட்டலில் ஒரு வரவேற்பு ஆளராக வேலைக்கு சேர்றார். அவருக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? ஒரு வெல்கம் பண்ண வரவேற்பாளர் இருக்குது, அவருக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? 50,000, மாதம் 50,000ங்க. ஸ்டார் ஹோட்டலில் ஒரு வரவேற்பாளர் எவ்வளோ? 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குறாங்க ஸ்டார் ஹோட்டல்லாம். இப்போ நம்முடைய தேவனுடைய திருச்சபை ஸ்டார் ஹோட்டல் காட்டில் பெருசு. சபைக்கு ஒரு விசுவாசி அங்கேருந்து வரும்போது ஆண்டவரே சோத்திரம் இது சொன்னாலே உங்கள் கணக்கில் 50,000 ஏறி போச்சு. வரவேற்பாளர் ஆயிரியா? நடக்குதா இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், யாரும் அப்படி வரும்போது சோத்திரம் பண்ணால் அந்த அம்மா எப்படி மண்டையாட்டி போகுது. இப்போ என்ன போகுது? இப்போ பெனால்ட்டி தான் போடணும் இப்போ, இல்லையா? அவமரியாதை செய்த குற்றத்துக்கு இப்போ கோர்ட் அவமரியாதை இருக்கா இல்லையா? கோட்டார் அவர்களே அப்படின்னு சொல்கிறோம். கோட்டார் அவர்களேன்னு ஒரு வார்த்தை சொல்ல விட்டா கோர்ட் அவமதிப்பு வழக்கு போடும், அதுக்கு பெனால்ட்டி போடும். இந்த லாயர் அது என்னது கணம் கோட்டாருங்கிற வார்த்தையில் கோட்டார் மட்டும் பேசிடக்கூடாது. கணம்ங்கிற வார்த்தை வரலன்னா பெனால்ட்டி அடிச்சிடுவாங்க. இப்போ நம்ம சகோதரர்களுக்கு கனப்படுத்திருக்கோமா? சிலர் கை கொடுக்க போனால் இப்படி இழுத்துட்டு போயிடுறாங்க, கை ஒழுங்காக கொடுத்துறதில்ல. அது என்னதான் பெனால்ட்டிங்க. அதே பெனால்ட்டி ஒன்று வரவெல்லாம் உடம்புடும். கர்த்தர் கணக்கில் வர வைக்கிறது எல்லாவற்றையும் கணக்கு பண்ணுறார். நீ உட்காரதுலேருந்து பார்க்கறதுலேருந்து பேசுறதுலேருந்து எல்லா செயலுக்கும் அங்கே ஒரு மதிப்பிடப்படுகிறது. ஒவ்வொன்றும் ஒரு செயலாக இருக்கிறது. சும்மா சொல்லலை. ரோமர் 12 வாசிங்க. ரோமர் 12 ஆண்டவர் ஒரு பிரிவு சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. வசனம் 6 படிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கடவன். இப்போ இந்த வாக்கியத்தை சிந்திக்கும் பொழுது தீர்க்கதரிசன வரம் சொல்லும் பொழுது இந்த வேதத்தில் உள்ள வசனம் தான் தீர்க்க தரிசனம். வேறு தனிப்பட்ட ரீதியில் அது ஃபோர்காஸ்ட், இஸ் நாட் ஏ ப்ராஃபஸி. சில நமக்கு மூளை இருக்கும், ஞானம் இருக்கும், அதை வச்சு பின்னாடி அறிவிக்கிறதுனால தீர்க்கதரிசி கிடையாது. ஒரு வெதர் ரிப்போர்ட் படிக்கிறான், ஒரு ஆள் வெதர் ரிப்போர்ட் படிக்கிறான், நாளைக்கு மழை வருதுன்னு சொல்கிறான். வருதா இல்லையா? வருது. ஏசாயா தீர்க்கதரிசிங்கிற பேரில் அவருக்கு தீர்க்கதரிசி போடலாமா? ஆமாம், தீர்க்கதரிசனம் பண்ணிட்டார், மழை வந்துடுச்சு சொன்ன மாதிரி. தீர்க்கதரிசி பட்டம் கிடையாது. அது என்ன ப்ரீகாஸ்ட், அவ்வளோதான். முன்கூட்டி அறிவிக்கிறாங்க. முன்கூட்டி அறிவிக்கிறதுனால அவங்க தீர்க்கதரிசிங்கிற பட்டம் கொடுக்க முடியாது. அது சரீர ஞானம், இது தெய்வீக ஞானம். சரீர ஞானம் இருக்குது, ஆவி ஞானம் இருக்குது, ஆத்மா ஞானம் இருக்குது. இதில் தெய்வீக ஞானத்தில் அந்த தேவனுடைய வசனங்களை சொல்கிற. அதனால தான் வெளிப்படுத்தல் 1 வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:3. எந்த தீர்க்க தரிசன வசனம்? வேதத்தில் உள்ளது தான் தீர்க்க தரிசனம். வேற எல்லாமே தீர்க்க தரிசனம் கிடையாது. வாசிங்க. அவ்வளவு தூரத்துக்கு பாக்கியம். இப்போ தீர்க்க தரிசன வசனங்களை பகிர்ந்து கொடுக்குறவங்க. இப்போ ரோமர் 12 வாசிங்க. ரோமர் 12 வாசிங்க வசனத்தை. பிரமாணத்தை அனுசரித்து பேசணும். நிறைய நேரங்களில் இப்போ இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. 2 பேதுரு 1 வாசிங்க. 2 பேர் 1 ஒரு வாக்கிய விழிப்புணர்வுக்காகத்தான் தேவன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும், வசனம் 20 வசனம் பாருங்க. எந்த தீர்க்க தரிசன வசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று. First of all, we must know about the prophecy.
இந்த தீர்க்கதரிசன வசனத்தை பற்றி முத அறியணும்னா நம்முடைய செல்ஃப் மைண்ட் இருக்கு பாருங்க, உள்ளே வைக்கப்படாது. நேரம் சொல்லுவாங்க, அந்த பிரதர் கொஞ்சம் ஒரு மாதிரி ராங்காக போகிறாரு, இன்றைக்கி வரட்டும் வசனத்தில் வச்சு வெளுக்கிற மாதிரிங்க. அதுக்கு தான் சுயத்தோட்டம்னு சொல்கிறார் ஆண்டவர். சுயத்தோட்டம் வரக்கூடாது, சுயத்தோட்டம் வரக்கூடாது. அப்படி சொல்கிறதா இருந்தால் நேராக கூப்பிட்டு தனியாக சொல்லு, நேராக கூப்பிட்டு தனியாக சொல்லு. வந்திருக்கிறது 50 பேர், நீ சொல்கிறது ஒரு ஆள், 49 அடித்து குதிரைப்படுறாங்க. இப்போ அது ஒரு பெனால்ட்டி தான். சுயத்தோட்டமான பொருளை வெளிப்படுத்தக்கூடாது. ஒருவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ரீதியை வெளிப்படுத்திட்டா அது தேவனுடைய பார்வையில் குற்றம். அதான் அவர் அங்கே சொல்கிறார், தீர்க்கதரிசன வரத்தை உடையவன் அதை விசுவாச பிரமாணத்தை அனுசரித்து சொல்ல வேண்டும். தேவனுடைய வசனத்தை வசனமாக சொல்ல வேண்டும். தனிப்பட்ட ரீதியில் ஆயில் இருக்கலாங்க, கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுது, இதுதாங்க பதில். எனக்கு அவர் பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்காக அவர் செயலிருந்து எல்லாருக்கும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அவர் ரைட்டாக தாங்க செய்கிறார். என் மனசுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது வேறு. ஆனால் வேத வசனத்துக்கு செய்கிற சரி இல்லை, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் அவர் செஞ்சது தப்பு தாங்க. இதுதான் விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணத்தில் வேத திட்டத்தின்படி என்ன இருக்கிறதோ அப்படி சொல்லப்பட வேண்டும். அடுத்த வாசிங்க. ஊழியம் செய்கிறவன் அந்த வேலையை தான் பார்க்கணும், அட்டூழியம் பண்ணக்கூடாது. ஊழியம்னா ஊழியத்தை பார்க்கணும். நீ ஊழியம் பார்க்குற பேரில் வேறு ஏதாவது செஞ்சோம்னா அது பேர் அட்டூழியம். அதான் ஆண்டவர் கணக்கில் வைக்கிறார். அப்புறம் வாசிங்க. போதிக்கிறவன் கரெக்டாக போதிக்கணும், போதனையில் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. புத்தி சொல்கிறவங்க, இப்போ புத்தி சொல்கிறவன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நிகழ்வு நடந்த நேரத்தில் எச்சரித்து சொல்கிறது தான் புத்தி. போதனைங்கிறது எழுதப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறது. இப்போ இந்த பொறுப்பு மூப்பர்கள்ட்ட இருக்குது. ஒரு சம்பவம் சொல்கிறேன். அந்த சபைக்கு போனோம், ஆறாண்டு முடிஞ்சது. அந்த மூப்பர் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டே இருந்தார். அது ஒரு ஆக்டிவாக இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக அவர் ஒரு பக்கம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார், ஆக்டிவாக தான் இருக்கார் இப்போதும். அப்போ அதில் ஒரு சின்ன பாப்பா கொஞ்சம் ஜெபம் பண்ணும்போது இப்படி கண்ணு இப்படி திருதுன்னு முடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. முடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு, நாங்கள் யாரும் பார்க்கல, அவர் பார்த்துட்டார். மூப்பர் பார்த்து என்ன செஞ்சாருன்னா, எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லோரும் இருக்கிறோம், எல்லாருமே இருக்கிறோம், ஏய் வா, நீ என்ன ஜெபம் பண்ணும்போது நீ கண்ணை முடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு ஐயா கேட்டார். அந்த பாப்பா கொஞ்சம் சுட்டி வாள், அது என்ன பண்ணி பிடிச்சி, தாத்தா நான் கண்ணை முடிச்சுக்கிறது உண்மைதான், அது எப்படி உனக்கு தெரியும், அப்போ நீ முடிச்சிருக்கையில இப்போ என்னை சொல்கிற நீ அதை உனக்கு என்ன, அவ்வளோதான் கப்சுன்னு வாங்கி முடிச்சு. பார்த்தீங்களா, இந்த புத்தி சொல்கிறது ஜாக்கிரதையான மீண்டும் மேலே எதிர ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறேன். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா 3 அண்ணன் திறக்கக்கூடாது. 3 அண்ணன் திறக்காம அவர் 30 கண்ணை முன்னே திறக்க மாட்டார், அப்போ நம்மளும் மூடணும்னா அது லேட்டாக பிக்கப்போய் எல்லோரும் கண் மூடுவாங்க. நம்ம கண்ணை திறக்காத மூடுன்னு சொல்கிறதுக்கு பல மாதங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால் தான் அந்த போதனையை சொல்ல முடியும், புத்தி சொல்ல முடியும். தேங்க்யூ, சாரி. அப்போ பாருங்கள், அந்த கண் விழிச்சிருக்கிற ஒரு விஷயத்தில் சொல்ல வேண்டிய புத்தி, இந்த இடத்துக்கு பேர் தான் புத்திமதின்னு பேர். புத்திமதி, இதுதான் புத்திமதி. இந்த புத்திமதியை சொல்லுகிறதுலையும் கூட அது சொல்ல புத்தி சொல்லுகிறவன் பார்த்தீங்களா, அதுக்குன்னே ஒரு தனி பயிற்சி வேணும். நீ எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் எப்படி சொல்லணுங்கிறதுக்கே ஒரு பயிற்சி இருந்தால் தான் நீ சரியாக செய்ய முடியும். ஆண்டவர் எவ்வளோ திட்டங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் அதுக்கு மதிப்பீடு கொடுத்து அந்த செயல்பாடுக்கு கனப்படுத்தி அதுக்குண்டான அந்த மதிப்பு மாத்திரமல்லாமல் அடுத்து என்ன செய்யணுங்கிறதுக்கும் தேவன் வழிவகுக்கிறார். அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது இப்போ இன்றைக்கு நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம். இப்போ கடைசியாக ஒன்று சொல்கிறார் பாருங்கள், அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனம் பாருங்கள். உன் சத்துரு பசியாக இருந்தால் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, அவன் யார், சத்துரு. சத்துருனாலே வெறுக்கப்படத்தக்கவன் தான். அப்படியே அந்த சத்துரு பசியாக இருந்தால் நீ அவனுக்கு சாப்பாடை கொடுன்னு சொல்கிறார். அப்புறம் அடுத்த கீழே வாசிங்க. தாகமாக இருந்தால் தண்ணி கூட கொடுன்னு சொல்லலை. தண்ணிக்கும் பானத்துக்கு என்ன வித்தியாசம்? அந்த தண்ணியோட ஏதாவது ஒரு உபப்பொருள் சேரணும். ஒன்று ஒரு சாத்துக்குடி சேரலாம், இல்லை ஆப்பிள் ஜூஸு, இல்லை ஆரஞ்சு ஜூஸு, இல்லை ஏதாவது ஒரு லெமன் ஜூஸு, இல்லை மோர், ஏதோ ஒன்று. அது நீ பசியை தாகமாக இருந்தானே இதை நீ சேர்த்து நீ செய்ய.
அப்படி செஞ்சேன்னா இப்போ அடுத்து என்ன சொல்லலான்னு பாருங்க, ரெமிடி அது வாசிங்க. இப்படி செய்வதனால் அக்கினி நெருப்பை அவன் தலைமையில அக்கினி சட்டியை வைக்கிற. நீ இன்னைக்கு நேரடியாக அக்கினி சட்டி தூக்கி தலையில் வச்சு போடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அக்கினி சட்டி எப்படி வைக்கணும்னு முடிவு சொல்கிறார். நீ அக்கினி சட்டி வைக்கணும்னா ஒன்று செய்ய, பசியாக இருந்தால் சாப்பாடை போட்டுரு, தாகமாக இருந்தால் நல்ல ஒரு டொரினை வாங்கி 2 பாட்டில் 3 பாட்டிலோட கொடு. இவன் குடிச்சிட்டான்னு வச்சுக்க வீடியோ உறங்க மாட்டான். என்னடா இப்படியெல்லாம் அவனுக்கு குடும்பம் செய்கிறோம், இவன் நமக்கு இப்படி செய்கிறாரு, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ வீடியோ உறங்க மாட்டான். காலையில் ஓடி வரும், வீட்டை தட்டுவான், ஏன்னா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கங்க, உங்கள் குணத்தை புரிய முடியல என்னால், வெந்து தணிஞ்சு போவான். ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லலை. பாருங்க, நம்முடைய கணக்கில் எப்படியெல்லாம் வரவு வைக்கப்பட வேண்டும், எப்படியெல்லாம் நம்ம ரெடி ஆகணுங்கிறதுக்கு கர்த்தர் கொடுக்கறதான விசேஷங்கள், இவைகளெல்லாம் தேவன் கொடுக்குற விசேஷங்கள், இவைகளை நாம் செய்து முடித்திருக்கிறோமா? அதான் அவர் சொல்கிறார், உங்களுக்கு உள்ளதை நான் வருவலம் பற்றி கொண்டுருங்கன்னா இந்தந்த பொறுப்பு அந்தந்த பொறுப்பு செய்யப்படும் போது அது நிறைவேற்றப்பட வேண்டும். இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறது யாருன்னு பாருங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 29 படிங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தால் மட்டும் பேசுங்க. இது நடக்குதா? இதை யோசனை பண்ணி பாருங்க. கெட்ட வார்த்தைனா சமூக ரீதியாக மக்களால் சொல்லப்படுற கெட்ட வார்த்தையை பற்றி ஆண்டவர் சொல்லலைங்க. இங்கே கெட்ட வார்த்தைன்னு எதை சொல்கிறாருன்னா 2 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2 அதிகாரம் 1 வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க. சரி, அப்புறம் கேட்டுக்கு ஏதுவான கெட்ட கேடு, இது தேவனுடைய சத்தியத்துக்கு மாறா யார் பேசுகிறாங்களோ அந்த வார்த்தைக்கு பேர் தான் கெட்ட வார்த்தை. சத்தியத்துக்கு மாறா பேசுகிற வார்த்தை தான் கெட்ட வார்த்தை. சத்தியம் அல்லாத அசத்தியத்தை பேசுகிறது கெட்ட வார்த்தை. சமூகத்தில் அங்கீகாரம் உள்ள நிலையில் பேசுகிற யதார்த்தத்தை ஆண்டவர் இங்கே வேதத்தில் சொல்லலை. அவர் சொல்கிறது தேவனுடைய வசனத்தை மட்டும் சொன்னால் தீர்க்கதரிசி, தேவனுடைய வசனம் இல்லாத சேர்த்து சொன்னால் அவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அவங்க கள்ள தீர்க்கதரிசிங்கிற வார்த்தை சொல்லப்படுது. கள்ளம்ங்கிற வார்த்தை சொல்லப்படுது. அவங்களுடைய கிரியைகள் தான் கெட்ட நடத்தங்கிறார். அந்த கெட்டங்கிற வார்த்தை அதில் தான் அடங்கியிருக்கு. சரி, இப்போ அடுத்த எபேசியர் 4:30 வசனம் படிங்க. இதுதாங்க பாயிண்ட்டு. மீட்கப்படும் நாள் என்ன நாள்? வருகையினால். ஆண்டவராக இயேசு திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எடுத்துக்கொள்கிற இடத்துக்கு பேர் தான் மீட்கப்படும் நாள். மீட்கப்பட்டோம். ஏன்னா அது என்ன மீட்பு? அது நீ கவனிக்கணும். அதுதான் சரீர மீட்பு. ரோமர் 8 அதிகாரத்துக்கு வேதாந்தத்தை திருப்புங்க. ரோமர் 8 அதிகாரத்தில் அவர் சொல்லார் பாருங்க, இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு 22 வாசிங்க. நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து எதுக்கு கீழே வாசிங்க. நாமும் கூட சரீர மீட்பாகிய, அதுதாங்க பாயிண்ட். நம்முடைய இன்னைக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோமே, ஆவில மீட்கப்பட்டாச்சு, அது அது பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போச்சு கதை. நீ அதுக்காக போராட வேண்டாம். இன்றைக்கி ப்ரெசண்ட் கண்டினியூஸ் எது? ஆத்தும ரட்சிப்பு. ஆத்தும ரட்சிப்பு என்பது அனுதினம் தேவையான சாப்பாடு, பாதுகாப்பு எல்லாம் ஆத்தும ரட்சிப்பு அந்த பட்டியலில் வந்துடுது. ஆனால் இன்னும் ஒரு மீட்பு இருக்குது, சரீர மீட்பு. சரீரம் மீட்கப்படக்கூடிய அந்த நாள் தான் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை, வருகையுடைய ரகசிய வருகை. ரகசிய வருகையிலே நீ மீட்கப்படக்கூடிய நாளிலே உனக்கு வெகுமதி வேணும்னா இப்போ படிங்க எபேசியர் 4. தட் இஸ் அ பாயிண்ட். முத்திரைங்கிற அதுக்கு என்னங்க அர்த்தம்? முத்திரைனா நம்ம அது அக்கா சிஸ்டர் சீல் குத்தி காமிக்கிறாங்க. அது ஒரு விதத்தில் பாதி சரிதான், அது சரிதான். அந்த முத்திரைங்கிறதுக்கு என்ன வேதத்தில் அடையாளம் சொல்லுதுன்னா 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் ஆண்டவர் என்ன சொல்லலான்னு பாருங்கள். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில்
அவர் சொல்கிறார் பாருங்க, வசனம் 20லேருந்து 21, 22, 23 வாசிங்க. உங்களோடே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து ட்ரேட்மார்க்னு அர்த்தங்க. ட்ரேட்மார்க், முத்திரை, ட்ரேட்மார்க் என்னது? இன்னும் கொஞ்சம் கீழே படிங்க, வாசிங்க. நம்முடைய இருதயங்களில் இல்ல முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியிலும் அச்சாரம். அச்சாரம்னு என்ன அர்த்தம்? அச்சாரம்னா டோக்கன் அட்வான்ஸ். அட்வான்ஸ் மட்டும் இல்லை, டோக்கன் அட்வான்ஸ். அட்வான்ஸ்னால் இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே, ஒரு வீடு வாடகைக்கு வர்றாங்க, அதுக்கு அட்வான்ஸ் எவ்வளோ பேசுவாங்க? ஐயா மாதம் 5000 வாடகை, 50,000 அட்வான்ஸ். இப்போ அட்வான்ஸுனால் 50,000 முழு தொகையும் தான் அட்வான்ஸு. ஆனால் இவன் வீடை பார்த்துட்டு, வீடு எனக்கு பிடிச்சிக்கிடுச்சு, நான் வீட்டுக்கு வந்துடுறேன், இந்தாங்க டோக்கன் அட்வான்ஸ். டோக்கன் அட்வான்ஸ் எவ்வளவு? ஒரு 100 ரூபா, 200 ரூபா, ஒரு 1000 ரூபா, அதிகபட்சம் 1000 ரூபா தான். அதுக்கு பேர் தான் அச்சாரம்னு பேர். அச்சாரம்னா முழு தொகை கட்டப்படவில்லை, அந்த தொகையினுடைய ஒரு சிறு பாகம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எனக்கு சொன்ன வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. முத்திரித்து அப்படின்னா அந்த ஒரு சாக்கு, ஒரு 10 சாக்கில் சந்தையில் இப்போ பொருள் வந்திருக்கு. அந்த ஓனர்கிட்ட போய், ஐயா அந்த 10 சாக்கை நான் எடுத்துக்கிறேங்க, உன் பேர் என்ன? சரி, எனக்கு இந்த கம்பெனி ஸோ அண்ட் ஸோ, இந்த கம்பெனியை 10 சாக்கிலையும் அவர் என்ன செய்வார்? பேர் எழுதிடுவார். இப்போ அடுத்து வர்ற அந்த வியாபாரிகள் இந்த 10 சாக்கை பார்த்துட்டு பேர் பார்த்தோன்னா வாங்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பான். அப்படித்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் இப்பொழுது அச்சாரத்தை போட்டு வச்சிருக்காரு. முழுத்தவை கட்டப்படலை, அச்சாரம் போடப்பட்டிருக்கிறது, முத்திரை போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு நாள் கரையமாகும். அந்த முழு கரைய தொகை எப்போ நடக்குன்னா, சரீர மீட்பு சந்தர்ப்பத்திலே, சரீர மீட்பு நேரத்தில் முழு தொகை கட்டப்பட வேண்டுமானால், கட்டப்படுவதற்கு உண்டான நிலையில் அச்சாரத்தை போட்டு சென்றிருக்கிறதுனாலே அந்த பொருள் பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த ஏற்கனவே வித்த ஒருத்தன் அந்த பொருளை அவன் சீல் வச்சுட்டு போனதுக்கப்புறம் முழு தொகை கொடுக்கலங்கிறதுக்காக அவன் எடுத்து விற்க முடியாது. விற்க முடியுமா? விற்க முடியாது. பொருளை அவன் ஏன் அந்த அச்சாரம் மாதிரி போட்டிருக்காருன்னா, இவன் முழு தொகை கொட்டிட்டா அவன் பாட்டுக்கு ஓரத்தில் மிஸ் தட்டு போயிடுவான், அப்புறம் கேட்பாரட்டு போயிடும். இப்போ இந்த தொகை கொடுக்கணும்னா பாதுகாப்பாக வச்சுருக்கான், யாருமே நகட்ட விட மாட்டான், எடுத்துகிட்டு போக மாட்டான். இது நான் முழு தொகுதி அவன் பொருளை ஒதுக்கி வைப்பான். அப்படின்னா எவனாவது அவன் பாட்டுக்கு சாக்கு அவுத்து அள்ளிட்டு போனாலும் போனதான். ஆனால் இது நான் வந்து கேட்பேன், இத்தனை கிலோ இருக்கணும், இத்தனை கிலோ குறைஞ்சிருக்கு, நீ தான் பொறுப்பு கேட்பானா இல்லையா? ஆண்டவர் சும்மா இல்லைங்க, எல்லாம் கணக்கு போட்டு தான் வச்சுருக்காரு. முத்திரை போட்டு முத்திரித்து ட்ரேட்மார்க் குத்திட்டார். அதுக்கு ஒரு அச்சாரம் போட்டிருக்கார். அச்சாரத்தை போட்டு இப்போ இது வியாபார ரீதியில் அச்சாரம், அதுக்கு பேர். இப்போ மன வாழ்வு வருதுன்னு வச்சுங்களேன், குடும்ப வாழ்க்கை, அதில் பேர் பரிசம் பேர். பரிசம் போடுறதுன்னா என்ன அர்த்தம்? பரிசம் போடுறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணை ஒரு மணமேகம் பார்த்துட்டு, இந்த பெண்ணை நான் என்ன செஞ்சுக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்தா பரிசம் போடுறேன் பொண்ணுக்கு. பரிசம் போட்டாச்சு, இன்னும் மனைவி ஆகலை. அது பார்த்துங்க, பரிசம் போட்டோன்னா கை பிடிச்சி கூட்டெல்லாம் போக முடியாது, அது வீட்டில் தான் இருக்கேன். நீ பலபடி கல்யாணம் ஆகிற வரைக்கும், கல்யாணம் மணமேடை ஆகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். நிச்சயதார்த்தம் அதான் நிச்சயதார்த்தம். அப்போ பெண்ணுக்கு போடுறது தான் என்ன பேர்? அது பேர் பரிசம். இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லிக்காரு பாருங்க. லூக்கால வாசிக்கும் பொழுது இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, இப்போ 8வது வசனம் 15வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனா விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் சரி ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? இது என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அதாவது என்னன்னா, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளா இருந்துன்னு சொன்னா, அவளும் வியாபாரத்துக்காக கையில் சேர்த்து வச்ச 10 வெள்ளிக்காசை பற்றி பேசலாங்க. என்ன பேசுதுன்னா, மணவாளன் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறான். இந்த 10 வெள்ளிக்காசுங்கிறது நெற்றியில கட்டுகிற நெற்றி பட்டயம். நெற்றியிலே ஒரு மணமகளுக்கு அச்சாரமாக அல்லது பரிசமாக அவன் இந்த நெத்தியில நெத்தி பட்டயம் கட்டுவான்.
அவனுடைய வசதிக்கு தக்க. இது வெள்ளிப்பணம் கட்டியிருக்கான், சிலர் பித்தளை கட்டுவான், சிலர் செம்பு கட்டுவான், சிலர் தங்கம் கட்டுவான், சிலர் விலையுயர்ந்த முத்துக்களை கட்டுவான். இவன் ஒரு நடுத்தர குடும்பம், வெள்ளிக்காசை போட்டிருக்கான். 10 வெள்ளிக்காசு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டயத்திலே, நெத்தி பட்டயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நெத்தி பட்டயத்தில் வைக்கப்பட்ட வெள்ளிக்காசு மணவாளன் மணவாட்டிக்கு நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லப்பட்ட பரிசம். இந்த பரிசம் போட்ட பொருளை பாதுகாக்கணுமா இல்லையா? பாதுகாக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. பாதுகாக்கணும். இப்போ நம்ம பகுதியில் சொல்கிறதா இருந்தால், இப்போ கேரளா சகோதரர்கள் செய்கிறதில்ல, தமிழ்நாட்டு சகோதரர்கள் செய்கிறாங்க. கல்யாணத்தப்போ மாங்கல்யம் போடுறாங்க. இப்போ மாங்கல்யம் தொலைஞ்சிட்டேன்னாங்க, அதாவது எவ்வளோ அவமரியாதை பேசுகிறான் நீ சமூகத்தில் இல்லைங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பாயிண்ட்டை தான் சொல்கிறார். 10 ஓடுறான். ஐயோ வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சு, ஐயோ ஒரு வருவார், என்ன செய்ய எது செய்ய ஓடுறா, அலசுறா, பார்க்குறா, தேடுறா. சரி, இப்போ இன்னும் கூட நான் ஒரு சிந்தனை சொல்கிறேன். இந்த 10 வெள்ளிக்காசு அப்படியே வச்சுருந்தா போகுமா? அப்படியே போட்ட அன்னைக்கு எடுத்து அப்படியே தூக்கி வச்சுட்டா போகுமா? போகவே போகாது இல்லையா? ஒரு லேப்டாப் வாங்குறாங்க, மாணவர்களுக்கு லேப்டாப் வாங்குகிறாங்க. இந்த லேப்டாப்பு மடிக்கணினி, அதாவது மடிக்கணினா மடித்து வச்சுக்கிறது. இப்படி வாங்கினது மடித்தே வச்சுருந்தா அது புதுசாகவே தான் இருக்கும். இதை அடிக்கடி அப்படி திறக்க, ஒர்க் பண்ண, மூட, திறக்க மூட, திறக்க மூட இருந்தால் ஒரு வருஷத்தில் என்ன செய்யும்? அப்படி தூக்கி திறந்தால் டப்புன்னு என்ன செஞ்சுக்கிறேன்? விழுந்துறேன். டப்புன்னு விழுந்துட்டா என்ன அர்த்தம்? நன்றாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதானே? இப்போ 10 வெள்ளிக்காசு ஒரு வெள்ளிக்காசு ஏன் போச்சுன்னா, அந்த வெள்ளிக்காசை கட்டும்போது அவர் அப்படி பக்கத்தில் வந்து அந்த கையில் அப்படி கட்டுற நேரத்தில் அவருடைய சரீரத்தில் ஏற்படுகிற நறுமணம், அவருடைய உடுத்திருக்கிற ஆடையினுடைய நிறம், அவருடைய முகத்தினுடைய பாவம், அவருடைய கையினுடைய அசைவு, இதெல்லாம் அந்த பெண்ணு பார்த்துட்டு இந்த வெள்ளிக்காசை அடிக்கடி எடுத்து என்னுடைய மணவாளன் எனக்கு போட்ட அந்த வெள்ளிக்காசு வரப்போறார், எப்போ வருவார் என்று அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்ததினாலே, தடவி பார்த்ததினால ஒரு வெள்ளிக்காசு வந்துருச்சுங்க. இதாங்க நடந்துச்சு. ஆண்டவருடைய திட்டத்தில் சும்மா எல்லாம் விளையாட்டாக சொல்லப்படலை, வேடிக்கையாக சொல்லப்படலை. ஆண்டவராகிய இயேசுவை எஜமானாக ஏற்றுக்கொண்டாயானால் அவரை அடிக்கடி அவரோடு கூட நீ ஈடுபட்டு உறவாடி தேவனோடு கூட பேசி அவர் உன்னோடு பேசி உறவில் இருந்தால்தான் ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். ஏதோ வேடிக்கைக்காக விளையாட்டுக்காக அல்ல. தேவச்சனமே, ஆண்டவர் நம்மளை எவ்வளோ பிரதானப்படுத்துகிறார் பாருங்கள். வெள்ளிக்காசை பயன்படுத்தி அது சீக்கிரம் என்ன செஞ்சிருச்சு? ஒன்று விழுந்துருச்சு. அவளை அஜாக்கிரதை அல்ல, அது மேல் வைத்த நேசம், அன்பு, அவள் அதை அவ்வளவாக கனப்படுத்தி பார்த்ததினாலே. அப்போ அப்படிப்பட்டது ஆண்டவர் விடுவாரா? தேடி கண்டுபிடிச்சிட்டு அவளுக்கு வந்த சந்தோஷம் பாருங்கள். கணவனையே இழந்த மாதிரி ஒரு உணர்வு காசு போனப்போ வந்தது. இப்போ கணவனே வந்துட்டார், இந்த காசு வடிவாக கணவர் நிற்கார். இனிமேல் தான் கல்யாணம் ஆக போகுது. ஆனால் அந்த இடத்துல அவருடைய உணர்வு எப்படி வெளிப்படுது பாருங்க. எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க, வாவா. இப்போ தொலைச்சதே யாருக்கும் தெரியாது, வெளியே தொலைச்சது தெரியாது, எடுத்தது தெரியாது, எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் தொலைச்சிக்கிட்டேன். இப்போ இனி எப்போ தொலைச்ச, யாருக்கு என்ன தெரியும்? இருக்கிறதெல்லாம் அலட்டி இருக்கிறதெல்லாம் கூப்பிட்டு வம்பா பேசி என்ன சந்தோஷத்தினால சுவிசேஷம் ஏன் அறிவிக்கிறோன்னா நம்ம பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தினால் ஓடி அறிவிக்கிறோம், அலட்டுகிறோம். எல்லா காரியத்தையும் செய்வதற்கு ஆண்டவர் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். இப்போ அச்சாரம் போட்டிருக்கார் ஆண்டவர். அச்சாரம் போட்டாச்சு, முழுத்தொகை கட்டப்படலை. இப்போ முத்திரை போட்டாச்சு, ட்ரேட்மார்க்கு, இதுக்கு சொந்தமான ஆண்டவர் போட்டார். முழுத்தொகை கட்டுவதற்காக காத்திருக்கிறார். உன் சரீர மீட்பு அருகில் இருக்கிறது. சரீர மீட்புக்காக காத்திருக்கிற தேவ ஜனமே, இந்த சரீரம் மீட்கப்பட வேண்டுமானால் தேவனின் திட்டத்திலே செய்ய வேண்டிய கடமைகளை நேர்த்தியாக செய்து அறை கட்டப்பட்டு விளக்குகள் எரியப்பட்டு நீ அவருக்காக காத்திருக்கும் போது மாத்திரமே ஈவை பெறுவாய். வெகுமதியை பெறுகிற விஷயம் மறுரூபமாக்கப்பட்டுரும், சந்தேகம் கிடையாது. இயேசுவோட போய் இருப்போம், சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த பரிசு வச்சிருக்கு பாருங்க, அது பாக்கெட்டுக்கு வரணும்ல. ஒரு காலத்தில் இந்த லெட்டர் வருது பாருங்க, இந்த லெட்டர் கொடுக்குறவங்கள்ட்ட தான் காசு வசூல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்டாம்பு முன்னக்கூடிய ஒட்டி அனுப்பிடுறோம், அதனால் வாங்குறவங்க ஈஸியாக வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த காலத்தில் தபால் யார் கைக்கு போகுதோ அவங்களுக்கு தான்.
இப்போ ஒரு தபால் அங்கேருந்து வாங்க வர்றார், தபாலை வந்திருக்கான்னு கேட்க வர்றார். அந்த தபால்காரர் ஒவ்வொரு தபாலாக ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ காசு அவ்வளோ காசு அவ்வளோ காசு சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவங்க பணம் கட்டி வாங்கிட்டு போகிற ஒரு கொஞ்சம் பணம், ஒருத்தருக்கு அதிக பணம் இருக்குது. ஒருத்தனுக்கு எதுவுமே வரல, காசே கொடுக்க வேண்டியதில்லை. என்னடா எல்லாருக்கும் கொடுக்காரு இவர், நமக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்காருன்னு அவன் பாட்டுக்கு 10 லட்சம் தூக்கி பாக்கெட்டில் சொல்லிட்டு போயிட்டான். ஆயில் என்ன உனக்கு வந்தால் தானே கொடுப்பாரு, உன் பேருக்கு இருந்தால் தானே கொடுப்பாரு. உன் பேருக்கு இல்லாமல் இருந்தால் எப்படி கொடுக்க முடியும்? தபால்காரர் வேறு போஸ்ட்மேன் இவ்வளோ லெட்டர் கட்டி வச்சுருக்காரு, உன் வீட்டு வழியாக போகிறாரு, நீ வாட்டுக்கு எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கான். டெய்லி அங்கே கொடுக்க இங்கே கொடுக்க நீ வாட்டுக்கு எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா அதாங்க பேசுகிறார் அவர். உள்ளவன் எவனோ உன் பேரில் தபால் வந்தால் உனக்கு வந்து சேர் இல்லையா, நீ ஏதாவது ஏட்டிப்பிட்டி பண்ண சிக்கல்லாம் ஏற்படும். பாருங்க, இப்போ ஆண்டவர் அதை எவ்வளவு அதை திட்டத்தில் வச்சுருக்காரு நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம கணக்கில் எவ்வளோ இருக்கும்? அருமையான தேவசனமே கணக்கிட்டு பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கோம் கணக்கு போட்டு பாருங்கள். எந்தெந்த விஷயங்களில் தவறு இருக்கிறோம், எங்கெங்கே பெனால்ட்டி. ஒரு காலத்தில் பரீட்சை எழுதுனா அந்த பரீட்சையில் அந்த தப்பாக எழுதுனா தப்பு போடுவாங்க, சரியாக இருந்தால் மார்க் கிடைக்கும். அது ஒரு காலம், அது போயிடுச்சு, மலையேறி போச்சு. அது டைப்ரைட்டிங் திட்டத்தில் அது செல்லலை. முத டைப்ரைட்டிங்கில் தான் மாற்றம் வந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாசகத்தை நீ அடிச்சிட்டிங்கன்னா டைப்பில் அடிக்கிற அந்த வாஷ் அப்படிங்கிறது அடிக்கணும், WASன்னு அடிக்கணும். நீ WESன்னு அடிச்சிட்டீங்கன்னா தப்பு. அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டால் ஒரு தப்பு. நீ ஐயோ ஏன் ஈ போட்டமே அந்த ஈ அடிச்சுட்டு பல்லடி மேலே போட்டேன்னு நீ ஓம்பார்வைக்கு சரிதான். ஆனால் டைப்ரைட்டிங்கில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, முதலாவது ஈ போட்டது தப்பு, ஒரு தப்பு. ரெண்டாவது ஈயை அடித்தது 2வது தப்பு. 3வது மேலே ஓரிட்டு போட்டது 3 தப்பு போடுவான். 3 தப்பு போடுவாங்க. டைப்ரைட்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ அதை காட்டில் அட்வான்ஸ் என்ன வந்திருக்குன்னா, ஒரு 10 கேள்வி கொடுத்துருக்காங்கன்னா 10 கேள்வியில் சரியாக எழுதுனீங்கன்னா முழு மார்க்கு, 1 தப்பாக எழுதுனீங்கன்னா ஏற்கனவே சரியானதுக்கு மார்க் கொடுத்துருக்கான் பாருங்கள், அதை உரியிடுவான். இப்போ உள்ள பரீட்சை அப்படி, இப்போ உள்ள பரீட்சை நீங்கள் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க தப்பாக எழுதுனே டீக்ரேட் பண்ணிடுவான். ஆமாம், 30 மார்க் எழுதியிருக்க, நீ 10 தப்பு விட்டேன்னா அந்த 10 உருகிட்டு 20 தான் கிடைக்கும் உனக்கு. கரெக்டாக இருந்தால் எழுதுனேன், தப்பாக சும்மா அட்டன் பண்ணி அடித்து பார்ப்போம் அப்படி ரேஷன் நீ அடிச்சேன்னா வேறு மாதிரி பிடிக்கிட்டு போயிடும். ஆண்டவர் எப்படி சட்டங்கள் எப்படி மாறி வருது பாருங்கள். தேவன் எப்படி திட்டம் வச்சுருக்காரு. அச்சாரம் போட்ட ஆண்டவர் சாதாரண ஞானியா? மிகப்பெரிய ஞானி. இன்றைக்கி அவருக்கே சிலர் போதிக்கிறாங்க, ஆண்டவரே கொஞ்சம் அதை அப்படி செஞ்சு விட்ருங்களேன், இதை கொஞ்சம் இப்படி செய்யுங்களேன். ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. கர்த்தர் ஒன்று செஞ்சுருக்காரு உன் வாழ்க்கையில், அதை நீ ஏற்றுக்கிறது தான் ரைட்ஸ் இருக்குது. அவர்கிட்ட மாற்றி ஆலோசனை கொடுக்க ஆண்டவர் நமக்கு ரைட்ஸ் நமக்கு கிடையாது. ஆண்டவரே அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்ல கடவோம். மெச்சுவதற்கு ஒன்றுமில்லை. கர்த்தருக்காக வாழுகிற விஷயத்தில் தேவன் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ. அதான் இப்போ சொல்ல வந்தேன். எபேசியர் 4 படிங்க, வசந்த தொடர்ச்சியை படிங்க. ஆச்சா, இப்போ ஃபஸ்ட்டு நீ என்னால் பாருங்கள், ப்ராக்டிக்கல் லைஃப் அனுபவ ரீதியாக பாருங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவியும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சச்சரவு ஏற்படுது. ஒரு சச்சரவு ஏதோ ஒரு சின்ன வாயில் வார்த்தைகளில் கொஞ்சம் முன்ன பின்ன வரும்போது ஒரு ஊழல் ஏற்பட்டுச்சுன்னா பாதிக்கப்படுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப ஜெபம் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும். நடக்குதா இல்லையா? ஆமாம்மா, இவர் இந்த கத்துறாரு, இவரை உட்காந்துக்கிட்டு ஜோமட்டின்னு ஆமேன் போடுறதா? போயா நீயும் ஜெபம் நடக்கும். அது மனைவி ஒரு மாதிரி பேசிட்டா, ஏம்மா இப்படியெல்லாம் வாயை பேசிவிட்டு உட்காந்து எப்படி நீ ஜெபம் பண்ணுவேன், இப்படி நாளைக்கு பார்ப்போம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? நீங்கள் சண்டை போடுறதுக்கு அவர் என்ன செய்வார்? பாவம், அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது எதுக்கு நீ கட்டாது? அதான் அவர் சொல்ல வர்றார், ஆவியானவர் துக்கப்படுகிறதுனாலே அது பாதிக்கப்படுகிறது. ஆவியானவர் துக்கப்படுகிறதுனாலே அது பாதிப்பு ஏற்படுகிறது. ஆவியானவர் துக்கப்பட்டு விட்டால் அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரீரத்திலே நம்ம செய்கிற காரியங்கள் ஆத்மீயத்தில் போய் அடிக்கும், அங்கே போய் அடிக்கும். இவ்வளோ காரியத்தை செஞ்சுட்டு உனக்கு இதுமாதிரி உட்காரியா கீழே அப்படின்னு சொல்லுவாங்க.
அதான் அவர் சொல்கிறார். அது என்னென்னலாம் பட்டியல் படிங்க, வாசிங்க. சகலவிதமான கசப்பு. ஒன்று என்னது? கசப்புன்னு என்னது? பிரிவுன்னு அர்த்தம். கசப்பு சுவை பிரிவை குறிக்கிறது. அறுசுவை இருக்கு பாருங்க. ஆவிக்கு பூமிக்குரிய சுவை அறுசுவை இருக்கு இல்லையா? அறுசுவைக்கும் பைபிள் அர்த்தம் இருக்குது. புளிப்புனா என்ன? புளிப்புள்ளா, அது அப்போ புளிப்புள்ளா. புளிப்புனா என்ன? கசப்புனா என்ன? துவர்ப்புனா என்ன? இனிப்புனா என்ன? உரப்புனா என்ன? உப்புனா என்ன? அவ்வளோக்கு பதில் இருக்கு பாருங்கப்பா. கசப்பு, சகலவித கசப்பு. இந்த கசப்பு கணவன் மனைவிக்கும் வரலாம், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு வரலாம், சபையில் உள்ள ஒரு விசுவாசிகளுக்கு ஏற்படலாம். எங்கே ஒன்று நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது தெய்வீகம்தான், மனுஷங்க ரெண்டாவது தான். இப்போ ஒரு குடும்பத்தில் இது நடந்த சம்பவத்தை அந்த குடும்பத்தில் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் எப்போதும் குடும்ப சேவை வச்சுட்டு தான் சாப்பாடு வீட்டில். கரெக்டாக ஒரு 7:30 மணி ஆச்சுன்னா குடும்ப சேவை நடந்துடும். 8 மணிக்கெலாம் சாப்பாடு பரிமாற்றம் ஆயிடும். இப்போ சாயந்தரம் போல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. இப்போ சமையல்லாம் ஆக்கி ரெடி ஆகிடுச்சு. சமையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு கணவன் மனைவிக்கும். அப்போ இந்த அம்மா அந்த பக்கம் திருப்பி உட்காந்துக்கிடுச்சு, இந்த ஐயா இந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டார். 2 பேரும் அங்கங்கே திரும்பிகிட்டு இருக்கான். பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வந்துச்சு, பார்த்தாரு என்ன அம்மா அங்கிட்டு திரும்பி இருக்குது, என்ன அப்பா அங்கிட்டு திரும்பி இருக்குது, ஏதோ சச்சரவுகளுக்குன்னு பிள்ளைகள் ஏதோ புரிஞ்சுக்கிட்டு சைலண்ட் ஆயிடுச்சு. 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆச்சு. ஏதோ ஜெபம், குடும்ப ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஏன்னா குடும்ப ஜெபம் பண்ணுறது சாப்பாடு. குடும்ப ஜெபம் நடக்குமான்னு பிள்ளைகள் பார்க்குது. 7:30 7:45 ஆகிப்போச்சு. பிள்ளைகள் பசியில் துடிக்க ஆரம்பிச்சு, அப்பா சாப்பாடு, அம்மா சாப்பாடுங்குது. இருந்தாலும் பாருங்கள் தெய்வீகம் விட மாட்டேங்குது. நம்ம தான் ஜெபம் பண்ண முடியாது. சரி எப்பா பிள்ளைகளா நீங்களா ஜெபம் பண்ணிவிட்டு நீங்களே என்ன செய்யுங்க, போட்டு சாப்பிடுங்க. இவங்க 2 பேரும் தனித்தனி உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்க பிள்ளைகள் பார்த்துச்சு, ஒரு பாட்டு, ஒரு வசனம் வாசிக்கணும், பாட்டு படிக்கணும். அதை ஒரு பாட்டை படிச்சுங்க. வசனம் கரெக்டாக 23ஆம் சங்கீதம், அதுதான் மனப்பாடம் தெரியும் பிள்ளைகள். 23ஆம் சங்கீதம் படிக்குதுங்க. அதில் ஒரு வசனம் வருது, அந்த வசனத்தை மட்டும் அழுத்தி படிக்குது அந்த பிள்ளை. என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தய ஆயத்தப்படுத்திக்காக ஆண்டவரே சோத்திரம். ஏன்னா என்ன நடக்குன்னா, இவர் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கா, 2 சத்துருவா இருக்குதுங்க. ஆண்டவர் எங்களுக்கு சாப்பாடு கிடச்சிருச்சு, நமக்கு சோத்திரம். ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சு நடக்குது. குடும்பத்தில் நடந்ததே என்கிட்ட பகிர்ந்தாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். இது மாதிரி நிறைய நிகழ்வு உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஆவிக்குறி திட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அப்போ அதான் அவங்க சொல்லும் பொழுது கசப்பு, சகல விதமான கசப்புங்கிறார். 1-2 எந்த கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்புறம் வாசிங்க, கோபம் இல்லைங்களா? இப்போ இது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது இல்லையா? கோபம் இருக்கா இல்லையா? இல்லை, ஆண்டவர் சொல்கிற ஒரு பதம் சங்கீதத்தில் வாசிங்களேன். சங்கீதத்தில் 4ஆம் சங்கீதத்தில் என்ன திட்டம் சொல்கிறான்னு பாருங்கள். 4வது சங்கீதத்தில் 4ஆம் வசனம் படிங்க. அவங்க சொல்கிற நியாயங்க, அவங்க கோவத்தை பாவம் தானங்க செய்யக்கூடாது, கோபம் என்ன ஒரு சாதாரணம் தான் அப்படி எடுத்துக்கிறாங்க அவங்க. கோபம் வருது, அந்த மூர்க்கம் அப்படின்னு வரும்பொழுது தான் தண்டனை. கோபங்கிறது கடிந்து விழுதோடு சரிப்படுத்திக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோபம் ஏன் வருதுன்னு நீ பாருங்கிறார். கர்த்தர் சொல்கிறார். பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, அதே நீங்கள் எபேசியருக்கே வாங்க, 4வது அதிகாரத்தில் அவர் அந்த இதை சொல்கிறார் பாருங்கள். ரெமெடி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 4வது அதிகாரத்தில் வசனம் 26ஆம் வசனம் பாருங்கள். சரி, அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக டைமிங் கொடுக்குறாரா? எவ்வளோ நேரம் வரைக்கும் உன்னை கோபம் ஆளுகை செய்யலாம்? இந்த கோபத்துக்கு மூலகாரணம் என்ன? எரிச்சல். கோபம் டக்குன்னு வராதுங்க, அது சும்மா கௌரவம் மிக்கது. எரிச்சல்னு ஒன்று போட்டால் தான் அது வந்தே சேரும். எரிச்சல் வராமல் கோபம் வரவே வராது. ஏன்னா அது ரொம்ப மதிப்புக்குரியது. என்னை கூப்பிட்டா தாண்டா வருவேன் அப்படிங்கிற மாதிரி எரிச்சலுங்கிற ஒன்றை வச்சு தான் அது உள்ளே வரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எரிச்சலை கட் பண்ணுங்க, எரிச்சலை நீ தனிச்சிரு. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நிறைய பேர் எத்தனை தான் இருந்தாலும் நீ அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்ட பாரு, எத்தனை வருஷம் ஆனால் கூட மறக்க மாட்டேன் அப்படின்னா என்னாச்சு? இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உன் எரிச்சல். இப்போ எத்தனை பேர் நம்ம கோபமாக இருக்கோம் கணக்கு போட்டு பாருங்கள். டீக்கு மாரி டீ கிரேட் எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு போடுங்க, நீங்களே கணக்கு போடுங்க. அப்போ கீழே வாசிங்க. அடுத்து
பிசாசுக்கு இடப்படாமல் இல்லை அதே வசனத்தில் தொடர்ச்சி. கோபம், மூர்க்கம், அது உச்சகட்டம். அப்புறம் அடுத்து கூக்குரல். இன்னும் சத்தம் நிறையா இருக்குது. இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்களாம் அன்னைக்கு பார்த்தா ஓவரா சத்தம் வந்து கூரே பிஞ்சிரும் போலுக்கு அந்த அளவுக்கு பேசுகிறவங்க இருக்காங்க. கூக்குரலும். அதுக்கப்புறம் மோசமான இதுதான். தேவ வசனத்தை தூஷிப்பதற்கு ஏதுவாக எந்த செயலும் நம்ம செஞ்சிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டான அந்த ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மை விட்டு கீழே இறங்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் சாதாரணமாக எங்கெங்கெல்லாம் இது சிக்கல்னு நீங்கள் கவனிங்க. நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, ஒரு சந்தைக்கு போகிறீங்க. சந்தைக்கு போகும்போது அது பேரம் பேசி வாங்குறது தான் சந்தை. அதுக்கு பேர் மார்க்கெட்னா அதுதான் அர்த்தம். ஆனால் நீங்கள் போய் நின்னீங்கன்னா, நீங்கள் பேரம் பேசினா கூட அவன் காய்கறி கடைக்காரங்க, சார் நீங்கள் போய் பேரம் பேசலாமா சார் கேட்குறானா இல்லையா? நீங்கள் பேரம் பேசலாமா சார்? அவன் தான் பேசுகிறான்னா உங்களுக்கு நான் என்ன சார் கூட்டியாக சொல்ல போகிறேன்? அதாவது அவன் கரெக்டாக சொல்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இவர் பேரம் பேச மாட்டார், அதனால் உள்ள ரேட்டை சொல்லி வாங்குறதும் இருக்குது. நமக்குன்னு ஒரு ரேட்டு போடுவான். அதுலேயும் பேரம் பேசிட்டோம்னா அவன் நீங்கள் போய் பேசலாமான்னு கேட்குற பாருங்க. தட் இஸ் டிக்னிட்டி. ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு உண்டான அந்தஸ்து ஒரு தலைமையில் இருக்குது. அதை நீ விட்டுட்டேன்னா என்ன ஆகும் கதை? அதாங்க சொல்கிறேன். தூஷணத்துக்கு டிக்னிட்டி விட்டு கொடுக்குறது. ஆண்டவர் நமக்குன்னு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டஸை விட்டுறக்கூடாது. எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் என்றதன் அந்தஸ்திலேயே நம்ம நிற்கணும். அதை தாண்டக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை முறை இருந்தால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் கணக்கில் அநேகம் இருக்குப்பா. உள்ளவன் உனக்கு அங்கே இருக்குது, நிறையா இருக்குது. நீ பயப்படாத, வா, உனக்கு நினை செஞ்சுக்கோ, பெற்றுக்கொள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அப்படின்னு சொன்னால் கணக்கில் ஏது இல்லைன்னா ஆண்டவராகிய இயேசு சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் தான் நீ இந்த சம்பாத்தியம் பண்ண முடியும். ஆவிக்குரிய கிரியை செஞ்சு சம்பாத்தியம் பண்ண முடியும். ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார்னா நீ எந்த கிரியை செஞ்சு நீ எந்த வெகுமதியும் பெற முடியாது. அதனால தான் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் சபை மீட்கப்படும் பொழுது, சபை மீட்கப்படுகிற நேரத்தில் ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட பூமியில் இருக்க மாட்டார். இன்னைக்கு இருக்கிறார். அவருடைய வேலை என்ன? 3 வேலை. ஆவியானவர் பாவத்தை குறித்தோ, நீதியை குறித்தோ, நியாயத்தீர்ப்பை குறித்தோ கண்டித்து உணர்த்துவார். என்னைக்கு? இன்னைக்கு. அப்போ அந்த உணர்வு வரும்போது தான் நீ உன்னை சரிபடுத்தி கொண்டு வெகுமதியை பெறுகிற. ஆவியானவர் இல்லைன்னா எது பாவம் ஒன்றுமே தெரியாது. வாட்டு போய்கிட்டு இருக்கும். இதை தெரிஞ்ச சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு வலி தெரியாதான். எனக்கு சுகர் இல்லை, அதனால் எனக்கு அந்த அனுபவம் இல்லை. அந்த சுகர் அதிகமாக இருக்கிறவங்க வலி தெரியாதான். வலி தெரியாதனால பாதிப்பு ரொம்ப ஆகுதுங்கிறது டாக்டர் சொல்கிற ரிப்போர்ட் பாருங்கள். அப்போ ஆவியானவரே இல்லைன்னா எது பாவம், எது நீதி, எது நியாயம்னு தெரியாமல் அவன் அநியாயமாக செஞ்சு ஆபத்து சமாதி பண்ணிக்கிறான். ஒவ்வொருத்தர காலத்தில் ஆவியானவர் இருக்க மாட்டார், பூமியில் எடுத்துக்கொள்ளப்படுவார் மேலே. அப்போ மேலே போயிட்டு, ஐயா எனக்கு ஒன்று கூட இல்லையா, ஐயோ தெரிஞ்சிருந்தால் அப்பயே சம்பாத்தியம் பண்ணியிருப்பேனே, ஆவியானவர் எனக்கு கொஞ்சம் வாங்க, நான் கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணிக்கிறேன்னா கூட வர மாட்டார். இன்னைக்கே அது தருணம். இந்த வேலையை நமக்கு அனுக்கிறோம். இந்த வேலையை விட்டுட்டா இனி ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஒன்று, இது இயேசுவின் வருகை. சரீரம் மரணம். சரீரம் மறிச்சிட்டா ஆவியானுடைய கிரி அங்கே இருக்காது. அப்படி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. திருப்பி சம்பாத்தியம் பண்ண முடியாது. அதோட முடிஞ்சு. அதனால தான் ஆண்டவர் ஜாக்கிரதையாக சொல்கிறார், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சம்பாத்தியம் பண்ணுகிற ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் இருக்கிறது. தேவனை பற்றி நீ எவ்வளவு அறிகிறாயோ அதுவே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்று சொல்கிறார். கொலோசியர் 2:3 வாசிப்போம். கொலோசியர் 2:3. பார்த்தீங்களா? ஆண்டவர் பெரிய ட்ரெஷரிங்க இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ள ஞான அறிவு இருக்குது. அதை நீ தேடினாலே மிகப்பெரிய பணக்காரன், நீ ஆவிக்குரிய பணக்காரன். இன்றைக்கி நம்ம எந்த அளவு சேர்த்துருக்குறோம்? இந்த வார்த்தையை நிறைவு கொண்டு வருகிறேன். பெரிய தேவ ஜனமே,
கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார், ஈடுபட்டிருக்கிறார். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கணக்கில் எவ்வளவு பலன் இருக்கிறது, நம்முடைய கணக்கில் எவ்வளவு வரவு இருக்கிறது, நம்முடைய கணக்கில் எவ்வளவு சேர்க்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய கணக்கில் எவ்வளவு கழிக்கப்பட வேண்டும், எல்லாவற்றையும் கணக்கு பார்க்கிற ஒரு நாள் வருகிறது. அந்த நாளுக்கு முன்பதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் சரியாக வைத்துக்கொண்டு நீங்கள் ஆவிக்குரிய சம்பாத்தியம் செய்து கர்த்தரை தேடுவீர்களானால் ஆவியானவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசையாக இருப்பார். விசுவாசத்திலும் அன்பிலும் கற்பிலும் அவரேறிய அறிவிலும் பொறுமையிலும் தாழ்மையிலும் நீங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து ஆவிக்குரிய பொக்கிஷத்தை பெற்று கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதான விதத்திலே வெகுமதியை பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை. வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.